ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம 45 டேஸ் இங்கிலீஷ் கிளாஸ்ல டே 9th இருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ப்ரிப்போசிஷன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். இது வந்து ஒரு 45 டேஸ் இங்கிலீஷ் கிளாஸ். இந்த கிளாஸ்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த எஸ்பி பக்ஷி இங்கிலீஷ் புக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த புக் யாரெல்லாம் படிக்கலாம்னா, உங்களோட எக்ஸாம்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கட்டாயம் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த புக் படிக்கலாம். இந்த புக்கை நம்ம டீச் பண்றோம் இந்த கிளாஸஸ்ல. டெய்லி இந்த கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த கிளாஸ் 45 டேஸ் நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களால இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ரொம்பவே டீட்டெயில்டாவே டீச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வாங்க இன்னையோட வீடியோக்கு போகலாம். இந்த கிளாஸஸ் டெய்லி கிளாஸஸோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல் அவைலபிளா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் வந்து எஸ்எஸ்சி ஜிடி அண்ட் எம்டிஎஸ்க்கு கிளாஸஸ் டீச் பண்ண போகிறோம். மே 17th இருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? கம்ப்ளீட் கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் டீச் பண்ணுவோம், எல்லா சாப்டரும் டீச் பண்ணுவோம், எல்லா சாப்டர்ல இருந்து டெஸ்ட்டும் வைப்போம். அன்னைக்கு நடத்துறத அன்னைக்கே ரிவிஷன் பண்ண வச்சு அன்னைக்கே டெஸ்ட்டும் வைப்போம். 200% செலெக்ஷன் வாங்கி கொடுக்குற கோர்ஸ். ஓகேவா? வெறும் டெய்லி 2 மணி நேரம் எனக்கு தாங்க. நான் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமோட ஜாயினிங் லெட்டர் தரேன். ஓகேவா? நான் கீழே இந்த கிளாஸஸ் இருக்கக்கூடிய நம்மளோட ஆப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸஸோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோவும் கொடுத்துருக்கேன். இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கோர்ஸ் எப்படி வாங்குறதுக்கான வீடியோவும் லிங்க்கும் தந்திருக்கேன். கிளாஸஸ் என்னன்னைக்கு என்னென்ன கிளாஸ் நடக்கும், ஷெட்யூல் என்னது, எல்லாமே டீட்டெயில்டா எவ்வளோ நாளில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாளில் முடிப்போம், என்னென்னைக்கு என்னென்ன நடக்குங்கிற டீட்டெயில்டு ஷெட்யூல் வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? நாம அட்வான்ஸ் மேக்ஸும் டீச் பண்ணுறோம் அதே பிளாட்ஃபார்மில். அட்வான்ஸ் மேக்ஸோட ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 199. ஓகேவா? கம்ப்ளீட் அட்வான்ஸ் மேக்ஸ் டீச் பண்ணிடுவோம், ப்ராக்டிஸும் தந்துடுவோம். ஓகேவா? நம்ம இடத்துல அட்வான்ஸ் மேக்ஸ் படித்தாலே போதும், உங்களால் டெஃபினட்டாக குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அட்வான்ஸ் மேக்ஸ் டாப்பிக்கில். ஓகேவா? ஓகே, இந்த கோர்ஸும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறவங்க டீட்டெயில் எல்லாமே இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நிறைய பேர் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் தான் மேஜராக கேட்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஸ்எஸ்சி ஜிடி அண்ட் எம்டிஎஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு கூடவே அட்வான்ஸ் மேக்ஸ் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஜிடி அண்ட் எம்டிஎஸ்ல அட்வான்ஸ் மேக்ஸ் வராது, இதில் அட்வான்ஸ் மேக்ஸ் வரும். இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட். கரெக்டாக? ஸோ கொஷின் லெவலும் டிஃப்ரெண்ட் தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த ஜிடி எம்டிஎஸ் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிட்டு அட்வான்ஸ் மேக்ஸ்லையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். ஆஃப்டர் தட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் படிக்கிறவங்க ஜிடி எம்டிஎஸ் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? தி பெஸ்ட் கிளாஸஸாக இது கட்டாயம் இருக்கும். ஓகேவா? டவுட் எது இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட மெயில் ஐடி இருக்கு, அதன் மூலமாக நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன். இதுக்கு முன்னாடி நம்ம நவுனு, ப்ரனவுனு, அட்வர்ப், அட்ஜெக்டிவ்னு 4 டாபிக் டீச் பண்ணியிருக்கோம் டீட்டெயிலாகவே. இன்னைக்கு நம்ம ப்ரிப்போசிஷன் பார்க்குறோம். ஸோ இந்த 4 டாபிக் பார்க்காதும் 4 டாபிக் பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்பதான் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே புரியும். ஓகேவா? ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சின்ன வேர்டா வரும். அந்த வேர்டுங்கிறது அந்த ஃபுல் சென்டென்ஸ்க்குமே மீனிங் தரும். ஓகேவா? ப்ரிப்போசிஷன் வந்து நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் முன்னாடி தான் வரும். அந்த சென்டென்ஸ்ல நவுனும் ப்ரனவுனும் என்ன பண்ணுதுங்கிறத சொல்லக்கூடியது தான் ப்ரிப்போசிஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ மீனிங் பாருங்க. ப்ரிப்போசிஷன் பிளேஸ்டு பிஃபோர் அ நவுன் அண்ட் ப்ரனவுன். அதாவது நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் முன்னாடி தான் ப்ரிப்போசிஷன் வரும். ஓகேவா? அது ப்ரிப்போசிஷன் என்ன பண்ணுதா, இந்த நவுனும் ப்ரனவுனும் என்ன சொல்ல வருதுங்கிறத சொல்லும். ஓகேவா? இட் டு இண்டிகேட் டைரக்ஷன், மெத்தட், பிளேஸ், சோர்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? அந்த நவுன் அண்ட் ப்ரனவுன் என்ன சொல்ல வருதுங்கிறத டினோட் பண்றதா ப்ரிப்போசிஷனோட வேலை. ஓகேவா? நிறைய ப்ரிப்போசிஷன் இருக்கு, அது எல்லாமே இங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு கண்டிஷனா ஒவ்வொரு ரூலா படிக்கலாம், உங்களுக்கு நல்லாவே புரியும். இன்னைக்கு ப்ரிப்போசிஷனோட கம்ப்ளீட் ரூல் பார்ப்போம், நாளைக்கு அதோடைய எக்ஸசைஸ் பார்ப்போம். ஓகேவா? ப்ரிப்போசிஷன் மே ஜாயின் ஒன் நவுன் டு அனதர் நவுன். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல ப்ரிப்போசிஷன் வந்து 2 நவுன் இருக்குன்னா அந்த 2 நவுனையுமே கனெக்ட் பண்ற வேலையை இந்த ப்ரிப்போசிஷன் பார்க்கும். பாருங்க, ஷீனா வாஸ் இன் த கிச்சன். ஷீனா வந்து கிச்சன்ல இருக்கா. கரெக்டா? ஷீனாங்கிறது நவுனு, கிச்சனுங்கிறது நவுனு. அவ எங்க இருக்காங்கிறதுக்கான சோர்ஸ் சொல்லுது. ஷி வாஸ் இன் த கிச்சன். இந்த கிச்சன் இன்னுதான் ப்ரிப்போசிஷன். ஓகேவா? ஷீனா வாஸ் இன் த கிச்சன். ஷீனா நவுனு, கிச்சன் நவுன், இது 2 பேர் எங்க இருக்குன்னு சொல்ல, அதுதான் இன்னுங்கிறதா ப்ரிப்போசிஷன். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இட் மே ஜாயின் நவுன் டு த வெப். அதாவது ப்ரிப்போசிஷன் வந்து நவுனையும் வெப்பையும் கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ப்ரிப்போசிஷன் நவுனையும் வெர்பையும் கனெக்ட் பண்ணுது. நான் என்ன சொன்னேன், ப்ரிப்போசிஷன் மீனிங் தரும்னு சொன்னேன். பாத்தீங்களா? பாருங்க, ஷி ஸ்லிப்டு ஆஃப் டு த ஸ்டேர்ஸ். ஷி ஸ்லிப்டு ஆஃப் த, அவங்க வந்து ஸ்டேர்ஸ்ல படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. பாருங்க, படிக்கட்டு ஸ்லிப்டு, ஸ்லிப்டு வேர்பு, படிக்கட்டு நவுனு, விழுந்துட்டாங்க. விழுந்துட்டாங்கிறது எதை சொல்லுது? ஷி ஸ்லிப்டு த ஸ்டேர்ஸ்.
மீனிங் வரல, she slipped off the chair, படிக்கட்டுல இருந்து விழுந்துட்டாங்க. ஆஃப் தான் ப்ரிப்போசிஷன் ஓகேவா. ஆஃப்ங்கிறது கம்ப்ளீட் மீனிங்கை உங்களுக்கு தரும் ஓகேவா. ப்ரிப்போசிஷன் கம்ப்ளீட் மீனிங்கை தரும். இட் மே ஜாயின் நவுன் டு அன் அட்ஜெக்டிவ். இட் மே ஜாயின் நவுன் டு அ அட்ஜெக்டிவ். நவுனும் அட்ஜெக்டிவும் கனெக்டிவா இருக்கும், அதுக்கும் மீனிங் தரும் பாருங்க. வி ப்ரவுட் ஆஃப் அவர் கண்ட்ரி. கண்ட்ரிங்கிறது நவுனு, ப்ரவுடுங்கிறது அட்ஜெக்டிவ். ப்ரவுட் ஆஃப் வாட்? வி ஆர் ப்ரவுட் அவர் கண்ட்ரி. ப்ரவுட் அவர் கண்ட்ரி, கண்டிப்பா ப்ரவுட் ஆஃப், அதனால கூட மீனிங் தருது. வி ப்ரவுட் அவர் கண்ட்ரினா எங்களுக்கு கண்ட்ரியை பத்தி ப்ரௌடா இருக்கு. ப்ரவுட் ஆஃப் அவர் கண்ட்ரினா எங்களுக்கு எங்களோட கண்ட்ரினால பெருமையா இருக்கு. நல்ல மீனிங் தருது பாத்தீங்களா, ஆஃப். அதான் ப்ரிப்போசிஷன் ஓகேவா. அடுத்தது பாருங்க. அட்டு, இன்னு, ஆனு, ஆஃப், ஆஃப், த்ரூ, பிலோ, வித், இது எல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ் ஓகேவா. இதெல்லாமே ப்ரிப்போசிஷன், நல்லா நோட் பண்ணிக்கிட வேண்டியது. இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன். அடுத்த பாருங்க. நவுன் ஆர் ப்ரனவுன் யூஸ்டு வித் ப்ரிப்போசிஷன். நவுனும் ப்ரனவுனும் ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி வரும். அது ப்ரிப்போசிஷனோட யூஸ் பண்ணும்போது அக்யூசேஷன் கேஸ்ல யூஸ் பண்ணணும். நவுன் கிளாஸோட ஃபர்ஸ்ட்ல நான் அக்யூசேஷன் கேஸ்னா என்னன்னு சொல்லி தந்திருக்கேன், அதை பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்க ஓகேவா. அக்யூசேஷன் கேஸ்ல வரும் கரெக்டா. பாருங்க. The book is on the table. The book is on the table. The book noun on the table. On the table. ஆனுங்கிறது என்னது? preposition. ஆனுங்கிறது என்னது? preposition. The noun or pronoun used with preposition is in the accusation case. இந்த accusation case. டேபிள்ங்கிறது என்னது? அதுவும் நவுன் தானே. அக்யூசேஷன் கேஸ்ல வருது கரெக்டா. ஆனோட அக்யூசேஷன் கேஸ் என்னது? அக்யூசேஷன் கேஸ் என்னது? ஆப்ஜெக்ட் இருக்க இடத்துல இருக்கக்கூடியது. ஆன் த டேபிள், ஆன் த வாட் ஹூம்க்கு ஆன்சர் பண்ணக்கூடியது ஆப்ஜெக்ட் கரெக்டா. ஸோ த புக் இஸ் ஆன் வாட்? டேபிள். டேபிள்ங்கிறது நவுன், அக்யூசேஷன் கேஸ்ல வரக்கூடியது. ஸோ பாருங்க, இதுதான் இந்த சென்டென்ஸ் சொல்லுது ஓகேவா. அடுத்து பாருங்க. ஐ டிட் நாட் டாக் டு ஹிம். நான் அவன்கிட்ட பேசல. ஐ டிட் நாட் டாக் டு ஹிம். டாக் டு ஹூம்? ஹிம். ஹிம்ங்கிறது என்னது? அக்யூசேஷன் கேஸ், ஆப்ஜெக்ட் கரெக்டா. ஆப்ஜெக்ட். ஐ டிட் நாட் டாக் டு டூங்கிறது இங்க வந்து ப்ரிப்போசிஷன் ஓகேவா. ஓகே, ப்ரிப்போசிஷனுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ என்ன சொல்லுதுன்னா, நவுனும் ப்ரனவுனும் இருக்க சென்டென்ஸ்ல நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணும்போது நவுனும் ப்ரனவுனையும் அக்யூசேஷன் கேஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, நல்லா பாருங்க. டேபிள்ங்கிறது என்னது? நவுனு, அக்யூசேஷன் கேஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரிப்போசிஷனோட. ஹிம்ங்கிறது என்னது? ப்ரனவுனு, அக்யூசேஷன் கேஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம் டூவோட ஓகேவா. அடுத்த பாருங்க. Her table and him have been used in an accusation case because these are words the object of the preposition. பாருங்க, ஹிம்மும் டேபிளும் அக்யூசேஷன் கேஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா the wordsலாம் இருக்கு தெரியுமா, ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்ட் இதெல்லாம், ஹிம், ஆன், இதெல்லாமே ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்ட் ஓகேவா. ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ரூல் நம்பர் 3. A preposition sometimes may have more than one object. அதாவது preposition வந்து சம்டைம்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், சம்டைம்ஸ் ரெண்டுக்கு மேற்பட்ட ஆப்ஜெக்டும் இருக்கும் ஓகேவா. ஆப்ஜெக்ட்னா என்னது? ஹிம், நேம், நவுன்ஸ், இதெல்லாம் தான் ஓகேவா. பாருங்க. I gave money to, டூங்கிறது என்னது? இங்க இல்ல, டூ வந்து ப்ரிப்போசிஷன் தான் ஓகேவா. டூ வந்து ப்ரிப்போசிஷன் தான். I gave money to ரிட்டு, ஆப்ஜெக்ட். டூக்கு ரிட்டு யாரு? அக்யூசேஷன் கேஸ், ஆப்ஜெக்ட். டு ஹெர் பிரதர். ஹெர் பிரதர் என்னது? அக்யூசேஷன் கேஸ், ஆப்ஜெக்ட் தானே. டு ஹூம்? ரிட்டு அண்ட் ஹெர் பிரதர், இவங்கெல்லாம் யாரு? ஹூம். ஹூம்க்கு ஆன்சர் பண்ணா ஆப்ஜெக்ட். பாருங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா. அடுத்த பாருங்க. டிஸ்ட்ரிபியூட் த மேங்கோஸ் அமாங். அமாங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன் ஓகேவா. அமாங் த பாய்ஸ், யாரு? பாய்ஸ் யாரு? அமாங் ஹூம்? பாய்ஸ். அமாங் ஹூம்? கேர்ள்ஸ். இவங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் கரெக்டா. ஒரு ப்ரிப்போசிஷன், ரெண்டு ஆப்ஜெக்ட் வருது ஓகேவா. அடுத்தது பாருங்க. A class can also be the object to the preposition. கிளாஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிளாஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன பாருங்க. இப்போ டேபிள். டேபிள்ங்கிறது என்னது? வேர்டு கரெக்டா. TABLE இதெல்லாம் என்னது? லெட்டர் கரெக்டா. குரூப் ஆஃப் லெட்டர் என்னது? லெட்டர்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பா சேர்ந்தா அதுக்கு பேர் வேர்டு. வேர்டு எல்லாமே குரூப்பா சேர்ந்தா அதுக்கு பேரு கிளாஸ் ஓகேவா. இப்ப பாருங்க, கிளாஸ்க்கு இப்போ மீனிங் தெரிஞ்சிட்டா. கிளாஸுங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் கிளாஸஸ் ஓகேவா. பாருங்க. A class can also be the object to the preposition. ஆப்ஜெக்ட் இதோ, அதாவது கிளாஸ் வந்து ப்ரிப்போசிஷனுக்கு ஆப்ஜெக்டாகவும் இருக்குன்றிருக்காங்க. ஆப்ஜெக்ட்னா என்ன? கிளாஸ்னா, கிளாஸ் எப்படி ஆப்ஜெக்டா இருக்கும்? ஒரு வேர்டு தான் ஆப்ஜெக்டா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கிளாஸ்ன்றீங்க, கிளாஸும் ஆப்ஜெக்டா இருக்கும் ஓகேவா. இங்க பாருங்க. I was pleased with ஒரு ப்ரிப்போசிஷன் ஓகேவா. I was pleased with what she did for me. I was pleased with
வாட் ஐ வாஸ் ப்ளீஸ்ட் வித் வாட்டுக்கு மீனிங் தெரிஞ்ச ஆப்ஜெக்ட் வாட் ஷீ டிட் ஃபார் மீ ஆன்சர் தான் அப்போ இந்த ஆப்ஜெக்ட். ஆனா இது ஃபுல்லாமே ஆப்ஜெக்ட்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் பாத்தீங்களா, இதெல்லாம் இது கிளாஸ் தானே. ஸோ ப்ரிப்போசிஷன் ஆப்ஜெக்டிவ் கேஸ் ஓகேவா. அடுத்த பாருங்க அக்யூசேஷன் கேஸ். பே அட்டென்ஷன் டு டூங்கிறது ப்ரிப்போசிஷன். வாட் யூ பேரண்ட்ஸ் சே இது வந்து கிளாஸ் ஓகேவா. ஸோ டூக்கு ஆப்ஜெக்ட் என்னது வாட் யுவர் பேரண்ட்ஸ் சே இதுதான் ஆப்ஜெக்ட் ஓகேவா, கிளாஸ் ஓகேவா. கிளாஸ்னா என்னது, பேசிக்கா கிளாஸ்ங்கிறது என்னது உங்களுக்கு குரூப் ஆஃப் வேர்டு. ஆப்ஜெக்ட்னு என்னது, ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்ட் என்னது, ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்த வரக்கூடியது ஓகேவா. நோ ஆப்ஜெக்ட்டுக்கு என்னன்னு தெரியல, வாட் ஹூம்க்கு ஆன்சர் பண்ணக்கூடியது. அட்வர்ப் ஆஃப் டைம்னா ஹியர் தேர் தென் வென் இதெல்லாம் அட்வர்ப் ஆஃப் டைம் ஓகேவா. அட்வர்ப்னா என்னன்றத போன கிளாஸ்ல தான் நம்ம பார்த்தோம் கரெக்டா. அண்ட் பிளேஸ் கேன் ஆல்சோ பி த அப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன், அதாவது அட்வர்பும் ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷனா இருக்கும் ஓகேவா. பாருங்க ஐ டோன்ட் லைக் டு ப்ரிப்போசிஷன் கோ ஃப்ரம் ஹியர், இங்க இருந்து போக எனக்கு பிடிக்கல. ஹியர்ங்கிறது என்னதுங்க அட்வர்ப். டு ஹியர் டூ ஆப்ஜெக்ட் சாரி டூவும் ப்ரிப்போசிஷனு, ஃப்ரம்மும் ப்ரிப்போசிஷன் கரெக்டா. ஸோ ஃப்ரம் ஹியர் ஃப்ரம் வேர் டு வேர் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இங்க பாருங்க டூக்கு தான் இது வருது ஆப்ஜெக்ட் ஆஃப் டு ஹியர், இங்க இருந்து எனக்கு போக பிடிக்கல, அதான் சொல்றேன் எனக்கு இங்க இருந்து போக பிடிக்கல. எங்க இருந்து போக பிடிக்கல, இங்க இருந்து எனக்கு போக பிடிக்கல. ஸோ டூவோட அப்ஜெக்டிவ் கேஸ்ல வருது. ஸோ ஹியர் என்னது அட்வர்ப். ஸோ அட்வர்பும் ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்டா வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா. அடுத்த பாருங்க she had written by them பைங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன் ஓகேவா. பைங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்டா என்ன வந்திருக்கு, தென் வந்திருக்கு. தென்ங்கிறது அட்வர்ப் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க when a verb are placed after preposition then verb are placed after preposition plus verb other than to இல்லாம, அதாவது ப்ரிப்போசிஷனா என்னன்றத பார்த்தோம், வித் பார்த்தோம், ஃப்ரம் பார்த்தோம், டு பார்த்தோம், இஃப் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ப்ரிப்போசிஷன் தானே. இதுக்கு அடுத்தது வெர்பு வரலாம் ஓகேவா. ஆனா டூக்கு அப்புறம் வெப் வரக்கூடாது, வெப்புக்கு அப்புறம் தான் டூ வரணும் ஓகேவா. இங்க நல்லா கவனிங்க. when a verb are placed after preposition verb are placed after preposition ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து நம்ம வெர்ப் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஆனா டூக்கு அப்புறம் வெர்ப் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. டூங்கிறது ப்ரிப்போசிஷன் எல்லாமே நம்ம வெர்புக்கு அடுத்து தான், சாரி நல்லா கவனிங்க, ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் தான் நம்ம வெர்ப் ஆட் பண்ணணும் ஓகேவா. டூங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன், ஆனா டூக்கு அப்புறம் வெர்ப் ஆட் பண்ணக்கூடாது, வெர்புக்கு அப்புறம் தான் டூ ஆட் பண்ணணும். இது ஒரு எக்ஸெப்ஷன் லைன்ல வச்சுக்கணும். they should be in the gerund form, அதாவது ப்ரிப்போசிஷனு பிளஸ் வெர்பு வந்துச்சுன்னா வெர்பு ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கணும். ஜெரண்ட்னா ஐஎன்ஜி ஃபார்ம் ஓகேவா. பாருங்க ஃப்ரம் எக்ஸெப்ட் when they are used in the infinitive form, அதாவது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது டூ பிளஸ் வெர்பு வந்துச்சுன்னா நம்ம ஐஎன்ஜி போடக்கூடாது. டூ ப்ரிப்போசிஷன் தானே, ஐஎன்ஜி போடலாமேன்னு கேட்டிங்கன்னா டூ வந்து எக்ஸெப்ஷனல். பாருங்க அதர் தென் டூன்னு கொடுத்துருக்காங்க. வெர்புக்கு அடுத்து தான் டூ வரணுமே தவிர்த்து வெர்புக்கு முன்னாடி நம்ம டூ போடக்கூடாது ஓகேவா. ஐஎன்ஜி கேசஸ்ல ஜெரண்ட் கேசஸ்ல ஆனா டூ பிளஸ் வெர்பு நம்ம போடலாம், ஆனா ஐஎன்ஜி கேசஸ்ல டூ பிளஸ் வெர்பு நம்ம போடக்கூடாது ஓகேவா. இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னா வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டீங்களா. பாருங்க இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னா டூ பிளஸ் வெர்பு, ஜெரண்ட் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி, இதுதான் ஜெரண்ட் ஃபார்ம் ஓகேவா. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா. பாருங்க ஜெரண்ட்னா ஐஎன்ஜி, இன்ஃபினிட்டினா டூ பிளஸ் ஓகேவா. நல்லா கவனிங்க. ஐ எம் கான்ஃபிடென்ட் ஆஃப் வின்னிங் ஹியர் ஹார்ட், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அவளோட லவ்வை நான் வின் பண்ணுவேன்ட்டு. வின்னிங்கிறது என்னது ஜெரண்ட் வருது, ஜெரண்ட் ஃபார்ம். அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ப்ரிப்போசிஷன் வரும். அதாவது when verb are placed after preposition, verb placed on after preposition they should be in the gerund form ing ஃபார்ம்ல இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க she does not believe in wasting time, அவளுக்கு she does not believe in wasting time. பாருங்க இன்னுங்கிறது என்னது ப்ரிப்போசிஷனு, இன்னுக்கு அப்புறம் வரக்கூடிய வெர்பு வந்து ஜெரண்ட் ஃபார்ம்ல இருக்கணும். வேஸ்டிங் கரெக்டா இருக்கு. அடுத்த பாருங்க she insisted on going to Pune, இங்க பாருங்க அப்போ ஆணு ப்ரிப்போசிஷன் தானே, அதுக்கடுத்து ஐஎன்ஜி தானே வந்திருக்கு. கரெக்ட் தானே, சென்டென்ஸ் கரெக்ட் தான்.
ஆனா 2 எங்க வந்திருக்கு பாருங்க, 2 பின்னாடி தான் வரணும். ஓகேவா? இப்போ இப்படி வரக்கூடாது. சி இன்ஸ்டெட் 2 கோயிங் பூனேன்னு வரக்கூடாது. ஏன்னா ஜெரண்ட்டுக்கு முன்னாடி 2 வரக்கூடாது, இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி தான் 2 வரணும். ஓகேவா? ஜெரண்ட்னா ஐஎன்ஜி வரக்கூடிய வெர்பு, இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னா 2 பிளஸ் வரக்கூடிய வெர்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் இது நல்லா தெரிஞ்சுக்கணும், இது கட்டாயம் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் கொஞ்சம் பெரிய கிளாஸ், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஓகேவா? பாருங்க, ப்ரிப்போசிஷன் பிஃபோர் பர்டிகுலர் வேர்ட், அதாவது பர்டிகுலர் வேர்டுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றோம்ல, சில ப்ரிப்போசிஷன்லாம் எங்க யூஸ் பண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சில ப்ரிப்போசிஷன் நம்ம தேவையில்லாத இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம், அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதை உங்களுக்கு கிளியர் பண்றது தான் இந்த டாபிக். ஓகேவா? பாருங்க, டிராவல் மூவ்மெண்ட், அதாவது ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றோம்னாலோ இல்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னாலோ அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்னா ஃப்ரம், டு, அட், இன், பை, ஆன், இன்டு, ஆன்டு, ஆஃப், அவுட், அவுட் ஆஃப், இந்த வேர்டு எல்லாமே நம்ம டிராவலுக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்க, வி டிராவல் டெய்லி ஃப்ரம் மீரட் டு டெல்லி, நாங்க டெய்லி மீரட்ல இருந்து டெல்லிக்கு போவோம். பாருங்க, வி டிராவல் டெய்லி ஃப்ரம் மீரட் டு டெல்லி, மீரட்ல இருந்து டெல்லிக்கு போவோம். பாத்தீங்களா? ஃப்ரம் மீரட் டு டெல்லி. ஓகேவா? ப்ரிப்போசிஷன் ஃப்ரம் டு தானே வந்திருக்கு. இந்த இடத்துல பெட்வீன் இதெல்லாம் போடக்கூடாது, ஏன்னா டிராவல் மூவ்மெண்ட்டோட இடத்துல ஃப்ரம் டு தான் போடணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அரைவட்டு, அரைவின்னு, கெட் டு, இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் எப்போ யூஸ் பண்ணா பாருங்க, they arrived in India in March. சென்டென்ஸ் கரெக்ட். அவங்க வந்து அரைவ், ரீச் ஆகிறது இருக்குல்ல, ரீச் ஆகிற இடத்துலலாம் இப்போ டிராவல் பண்றது, மூவ்மெண்ட் பண்றது, அந்த மாதிரி இடத்துல நம்ம ஃப்ரம், டு, அட், இன், பை, ஆன், இன்டு, ஆன்டு, ஆஃப், அவுட், அவுட் ஆஃப் இது யூஸ் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போய் சேர்றோம்ல, அந்த இதுக்கு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணா அரைவட்டு, அரைவின்னு, கெட் டு, இதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பாருங்க, they arrived in India in March, they reached in India in March போடலாம் தானே. ரீச்சுக்கு பதிலாக நம்ம arrived in போட போறோம். பாத்தீங்களா? ரீச்சுக்கு பதிலாக நம்ம arrived in, arrive and get to போட போறோம். I arrived at பட்டேல் ஸ்டேடியம். பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிக்கா அரைவ்டு அட் பட்டேல் ஸ்டேடியம், நான் ரீச் ஆயிருவேன் பட்டேல் ஸ்டேடியத்துக்கு. அரைவ்டு ரீச்சுக்கு பதிலாக தான் அரைவட் போடுறோம், ஸோ நோ ப்ராப்ளம். ஆனா இங்க பாருங்க, எப்போ அரைவட்டு அரைவ் இன் போடணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன் அரைவட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்த நம்ம சொல்லும் போது அட் யூஸ் பண்ணணும். அரைவ் அட் பட்டேல் பிரிட்ஜ். ஓகேவா? ஸ்பெசிஃபிக்கா அந்த இடத்த சொல்றாங்க. அரைவ் இன் டெல்லி இன் மார்ச்னா இந்தியால சாரி, தே அரைவ்டு இன் இந்தியா இன் மார்ச்னா இந்தியால எந்த இடம்? மும்பையா, டெல்லியா, கான்பூரா, நாக்பூரா, எந்த இடம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லலை. ஸ்பெசிஃபிக்கா சொல்லலைன்னா இன் யூஸ் பண்ணணும், அரைவ்டு இன்னுன்னு. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அரைவ் அட்டுன்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த பாருங்க, ஐ கோ டு பஸ் ஸ்டாண்ட் லேட், ஐ கோ டு பஸ் ஸ்டாண்ட் லேட். ஓகேவா? ஐ ரீச் த பஸ் ஸ்டாண்ட் லேட், அதாவது நான் ரீச் ஆயிட்டேன் பஸ்க்கு, பட் ஆனால் லேட்டா போயிட்டேன். ரீச்சுக்கு பேர் தான் கோ டு போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹோம் இருக்கு தெரியுமா? ஹோமுக்கு முன்னாடி ஹோம் நம்ம யூஸ் பண்றோம்னா ஹோமுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்போசிஷன் போடக்கூடாது. ஹோம்னு லெட்டர் நம்ம யூஸ் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? பாருங்க, they went home by bus, they went home by bus, அவங்க வீட்டுக்கு போனாங்க பஸ் மூலமா. ஹோம் வந்திருக்கு, ஹோமுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் வந்திருக்கா? வரல, ஸோ சென்டென்ஸ் கரெக்ட். அடுத்த பாருங்க, she returned to her home late, she returned to her home late. ஹோம் வந்திருக்கு, ப்ரிப்போசிஷன் வரக்கூடாதுல, அப்ப சென்டென்ஸ் தப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பாருங்க, ஹெர்ங்கிறது எதுக்கு வந்திருக்கீங்க? டூக்கு இடத்துல வந்திருக்கு, ஸோ இந்த சென்டென்ஸும் கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்த பாருங்க, above and over, above and over இது எப்போ நம்ம யூஸ் பண்ணணும், அதற்கான மீனிங் என்னன்றதை பார்க்க போறோம். ஓகேவா? above and overனால என்னதுன்னா higher than, அதை விட அதிகம். he was above than him, he was over than him, இதெல்லாம் வந்து ஹையர் ஒரு ஹைட்டை சொல்றதுக்காக சொல்லுவோம். ஓகேவா? ஆனா அதுக்கு சில வேற மீனிங் இருக்கு பாருங்க. பட் ஓவரோட மீனிங் என்ன பாத்தீங்கன்னா கவரிங் ஆன் த அதர் சைட் ஆஃப், கவர் பண்றது, அதை கவர் பண்றது. ஓகேவா? அக்ராஸ், ஃப்ரம் ஒன் சைட் டு த அனதர், அதாவது ஓவருங்கிறது ஒன் சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு கவர் பண்றதுதான் ஓவர். ஓகேவா? பாருங்க, அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த ரீஜன், எல்லா பார்ட் ஆஃப் த ரீஜன். இப்போ மீனிங் பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, வி புட் அ ஷீட் ஓவர் த ஹிஸ் பாடி, அதாவது நம்ம வந்து ஒரு ஷீட்டை அவரோட பாடிக்கு மேல போத்துறோம். அக்ராஸ், கவரிங் ஒன் ஆன் த அதர் சைட் ஆஃப், அக்ராஸ் ஃப்ரம் ஒன் சைட் டு த அனதர் சைட், கவர் பண்றோம்ல, இந்த சைட்ல இருந்து அந்த சைடு பாடியை கவர் பண்றோம்ல, ஸோ ஓவர் தான் யூஸ் பண்ணுவோம். தெர் இஸ் அ பிரிட்ஜ் ஓவர் த ரிவர், ரிவருக்கு ரெண்டு சைடுமே கனெக்ட் பண்ணதுல ஓவர்,
கவர் பண்ணதுல அக்ராஸ் ஃப்ரம் ஒன் சைடு டு அனதர் சைடு, அதுக்கு பேர் என்னது ஓவர் தான் போடணும். இந்த இடத்துல அபோவ்லாம் போடக்கூடாது, அபோவ் த ரிவர்லாம் போடக்கூடாது, ஓவர் த ரிவர் தான் போடணும். ஓகேவா, ஏன்றதை தெரிஞ்சுக்கணும். ஹி ஹேஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, இவருக்கு ஃப்ரெண்டு எல்லா இடத்துலையும் இருக்காங்க. கவரிங் ஆன் த அதர் சைடு, அக்ராஸ் த வேர்ல்டு, உலகம் முழுக்க அவருக்கு இருக்கிறாங்க. அக்ராஸ் ஃப்ரம் ஒன் சைடு டு அனதர் சைடு, கவரிங் ஆன் த அதர் சைடு, இதுக்கெல்லாமே வந்து ஓவர் தான் யூஸ் பண்ணணும், அபோவ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அடுத்த பாருங்க. அண்டர், பிலோ, பெனித், இதோட மீனிங் நம்ம பார்க்க போறோம். பிலோ, அண்டர், இது எல்லாமே மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா லோயர் தான். கரெக்டா, சின்னது. பிலோனா என்ன, கீழே உள்ளது. அண்டர்னா என்னது, கீழே உள்ளது. லோயர் இப்படி தானே சொல்லுவோம். ஆனா பாருங்க, பட் அண்டர் கேன் இண்டிகேட் கான்டெக்ட். பாருங்க, அண்டர் வந்து கான்டெக்டை எக்ஸாம்பிள் பண்ண சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு ரூல் தெரியலனா எதுவுமே கவலைப்படாதீங்க, எக்ஸாம்பிள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, பாருங்க. she kept money under the table. கான்டாக்ட்னா என்னது, டச்சிங்ல இருக்கக்கூடியது. பாருங்க, ரூல் தெரியலனா திரும்பவும் சொல்றேன், ரூல் தெரியலனா கவலைப்படாதீங்க, எக்ஸாம்பிள் படிக்கும்போது உங்க ரூல் நல்லா புரியும். she kept money under the bed, அவங்க மணியை பெட்டுக்கு அண்டர்ல வைக்கிறாங்க. பெட்டு கூட ஒரு கான்டாக்ட்ல இருக்கா மணி, ஸோ அண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். the old man was crushed under the car, ஓல்டு மேன் வந்து கார் கிரஷ் பண்ணிட்டு அவங்கள, ஸோ கான்டாக்ட்ல இருக்குல்ல, ஸோ அண்டர் யூஸ் பண்றோம். ஓகேவா, ஓகே, அடுத்த பாருங்க. பிலோ, பிலோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிட்வீன் த டூ சர்ஃபேஸ், ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய கேப், அதான் பிலோ. ஓகேவா, இப்போ நீங்க சொல்லுவீங்க, நீங்க பெரியவங்க ஆயிட்டா உங்களுடைய பிரதர் வந்து உங்களுக்கு பிலோல தான் உங்களோட பிலோல தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நீங்க நல்லா ஏர்ன் பண்ணி நல்ல இடத்துல இருந்தீங்கன்னா உங்க பிரதர் உங்களுடைய பிலோல தான் இருப்பாங்க, அவங்க நல்லா ஏர்ன் பண்ணலன்னா அது சொல்றது. ஓகேவா, ஸோ இட் பிட்வீன் த கேப் இருக்கும். கரெக்டா, அண்டருக்கு பட்வீன்ல கேப் இருக்காது. அண்டர்னா இப்படி இருக்கும், பிலோனா கொஞ்சம் இப்படி இருக்கும். ஓகேவா, இதுதான். ஓகே, பாருங்க. they live below us, அவங்க எனக்கு கீழே வசிக்கிறாங்க. ஓகேவா, they live below us, எனக்கு கீழே வசிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அவங்களுக்கும் கேப் இருக்குல்ல, ரெண்டு பேருக்கு இடையில கேப் இருக்குல்ல, அதுக்கு தான் பிலோ யூஸ் பண்ணுவோம். இப்போ புரியுதா, அண்டர் ஏன் யூஸ் பண்றோம், பிலோ யூஸ் பண்றோம். அண்டருக்கு வந்து இதுதான் ஒரு கோடு, அண்டர் இப்படி இருக்கும், டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிலோங்கிறது ஒரு கோடு இப்படி இருக்கும். ஓகேவா, அடுத்த பாருங்க. அண்டர் கேன் மீன் ஜூனியர் இன் த ரேங்க், அண்டருக்கு வந்து இன்னொரு மீனிங்கும் இருக்கு, என்னதுன்னா ஜூனியரையும் சொல்றது. ஹி வாஸ் மை ஜூனியர்னு சொல்லலாம், ஹி வாஸ் மை அண்டர்னு, ஹி இஸ் அண்டர் மீன்னு சொல்லலாம். ஓகேவா, பாருங்க, ஹி இஸ் அண்டர் மீ, அதாவது அவன் என்னுடைய ஜூனியர். பாருங்க, அவன் என்னுடைய ஜூனியருங்கிறத சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அதாவது அவனை விட நம்ம சீனியர், அவன் நம்மளுடைய ஜூனியர்னு சொல்றதுக்கும் இஸ் அண்டர் மீ. அதாவது சில ஸ்கூல்ல வந்து 12th படிக்கிறவங்கள தான் ரெப்பா போடுவாங்க. ஸோ என்ன ஆகும், அவங்களுக்கு கீழே தான் ஹோல் ஸ்கூலுமே இருக்கும். கரெக்டா, ஹோல் ஸ்கூல் இஸ் அண்டர் மீ, மொத்த ஸ்கூலுமே எனக்கு கீழே தான் இருக்கு. அப்ப என்னது, அப்ப இவர் சுப்பீரியர், மற்றவங்க எல்லாம் ஜூனியர்ஸ். புரியுதா, அடுத்து. பெனித் ஹேட் த சேம் மீனிங், அண்ட் அண்டருக்கு என்ன மீனிங் இருக்கோ அதே தான் பெனித்துக்கு இருக்கும். ஓகேவா, பாருங்க, he would think it beneath him to do such a small work, அதான் beneathங்கிறது அன்வொர்த்தி, அவன் வந்து ஒர்த்தே கிடையாது அவனுக்காக திங்க் பண்றதுங்கிற மாதிரி வரும். ஓகேவா, ஓகே, பெனித்ங்கிறது இதெல்லாம் அவ்வளவா தெரிஞ்சுக்கிட வேண்டாம். ஸோ மற்ற இந்த ரூல் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், மற்றபடி இதெல்லாம் இப்போ வரைக்கும் பார்க்கணும் தெரியுமா, இதெல்லாம் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் பார்க்குறோமே தவிர்த்து இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டே கிடையாது. இம்பார்ட்டன்ட் எதுனா ரூல் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, பாருங்க. டைம் அண்ட் டேட், டைம் அண்ட் டேட்டை நம்ம இண்டிகேட் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அட்டு, ஆனு, பை, இன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து டைம் இண்டிகேட் பண்ணும்போது சொல்லணும். ஓகேவா, டஸ்க்னா சில பேருக்கு மீனிங் தெரியாது. டஸ்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங், சாரி ஏர்லி ஈவினிங். ஓகேவா, இருட்டுன பிறகு வரும் தெரியுமா, அதோட இது வந்து டஸ்க்னு சொல்லுவாங்க. டானுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஏர்லி, விடிய காலையில ஃபர்ஸ்ட் சூரியன் வரும் தெரியுமா, அந்த டைமை டான்னு சொல்லுவாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற டைமை டஸ்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டைமு, டேட் இதெல்லாம் சொல்லும்போது நம்ம அட்டு, இன்னு, ஆனு, பை இதைத்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ பாருங்க எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். we left on the evening of the 6th at 5:30 pm. she left on the evening, on the evening னு வந்திருக்கு. ஸோ நம்ம பார்த்தோம் on the evening கரெக்டானு கேட்டிங்கன்னா on the evening வந்து ஆன் வந்து ஈவினிங்காக வரல. we left on 6th, 6ஆம் தேதி ஈவினிங், சாயங்காலம் 5:30 மணிக்கு நம்ம போறோம். at 5:30 pm, at 7:30 அட்டு வந்திருக்கா. ஓகே, பாருங்க, அடுத்த ஈவினிங்க்கு என்ன வந்திருக்கு, இந்த ஈவினிங், ஆன் த ஈவினிங் நம்ம போடலாம். ஆனா இந்த இடத்துல ஆனுங்கிறது
சிக்ஸ்த்தை தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுது ஓகேவா. ஏன்னா சிக்ஸ்த்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுதுல சிக்ஸ்த்து, அதனால சிக்ஸ்த்து தான் போடணும். சிக்ஸ்த்துக்கு பக்கத்தில் தான் ஆன் மென்ஷன் ஆகுது. ஓகே, அடுத்த பாருங்க. வி லெஃப்ட் இன் த ஈவினிங் ஆஃப்டர்நூன். வி லெஃப்ட் இந்த ஈவினிங், நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம் ஈவினிங். இந்த ஈவினிங், இந்த ஈவினிங், ஆன் த ஈவினிங், இந்த மார்னிங், ஆன் த மார்னிங், இந்த ஆஃப்டர்நூன் வந்து போடலாம் ஓகேவா. ஓகே, அடுத்தது பாருங்க. ஆன் டைம், இன் டைம், இன் குட் டைம். இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோங்க அதை பாருங்க. ஆன் டைமுங்கிறது எப்போ யூஸ் பண்ணோம்னா அரேஞ்சு டைம், அதாவது ஷார்ப்பா 8:30னா 8:30, 7:30னா 7:30. அதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது, கரெக்டா அந்த டைம்க்கு வருவாங்க தெரியுமா. அதை சொல்றதுக்கு ஆன் டைம்க்கு வருவாங்கன்றத சொல்லுவோம் ஓகேவா. 8:30 8:30க்கு வருவாங்க. 8:30 5க்கு வர மாட்டாங்க, 8:25க்கு வர மாட்டாங்க, ஷார்ப்பா அந்த டைம்ல வருவாங்க. அப்போ நம்ம ஆன் டைம்னு நம்ம யூஸ் பண்ணணும். த ட்ரெயின் இஸ் ரன்னிங் ஆன் டைம். ட்ரெயின் கரெக்டான டைம்ல போயிட்டு இருக்கு. அடுத்த பாருங்க. இன் டைம். இன் டைம்னா என்னதுன்னா 8:30க்கு ப்ரோக்ராம்னா 8:25 8:29க்கு வர்றது அதை இன் டைம்னு சொல்லுவாங்க ஓகேவா. லேட்டா வராம சீக்கிரம் வரக்கூடியதை இன் டைம்னு சொல்லுவாங்க. பேசஞ்சர் ஷுட் பி இன் த இன் டைம் ஃபார் தியர் ட்ரெயின். அதாவது ட்ரெயினுக்கு வர்றதுக்கு பேசஞ்சர் இன் டைம்க்கு வரணும். இன் டைம் மீன்ஸ் லேட்டா வரக்கூடாது, கொஞ்சம் ஏர்லியரா வரணும் ஓகேவா. இன் குட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் கம்ஃபர்டபுள் மார்ஜின். கரெக்டான டைமும் கிடையாது, ரொம்பவே சீக்கிரமும் கிடையாது, ரொம்ப லேட்டாகவும் கிடையாது. ஒரு 8:30னா 8:29 8:31 இந்த மாதிரி டைம்ல ஐ அரைவ்ட் அட் தியேட்டர் இன் அ குட் டைம். கரெக்டான டைம்ல வந்திருக்காங்க ஓகேவா. ஆன் டைம்ங்கிறது கிடையாது. ஆன் டைம்ங்கிறது என்னது ஷார்ப்பா அந்த டைம். இன் டைம்ங்கிறது என்னது பிஃபோர் தட், ஷார்ப்பா அந்த டைமுக்கு கொஞ்சம் பிஃபோரா வர்றது. கம்ஃபர்டபுள் டைமுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:29 8:31 இந்த மாதிரி டைமுக்கு வர்றது ஓகேவா. அடுத்த பாருங்க. அட் த பிகினிங், அட் த எண்டு, இன் த பிகினிங், இன் த எண்டு, அட் ஃபர்ஸ்ட், அட் லாஸ்ட். இதெல்லாம் எங்க யூஸ் பண்றோங்கிறத பார்க்கலாம் ஓகேவா. அட் த பிகினிங், சாரி, அட் த பிகினிங் ஆஃப் த புக்கு இந்த எப்போ யூஸ் பண்ணுவோம்னா கரெக்டான லிட்டரல் பிகினிங். ஒரு புக் எடுக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு தெரியுமா, அதுதான் அட் த பிகினிங். ஒரு கதை படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த கதையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு தெரியுமா, அதுதான் அட் த பிகினிங். அந்த கதையோட லாஸ்ட் எண்டு வந்து அட் த எண்டு ஓகேவா. ஓகே, அடுத்த பாருங்க. அடுத்த எண்ட் தேர் மே பி இன் டெக்ஸ்ட், கடைசியா உள்ளது. at the beginning of the book there is a forward, literally at the beginning, starting letter. in the beginning, at last, literally early stage, ஒரு early stage. in the beginning ங்கிறப்போ ஒரு கதையில ஃபர்ஸ்ட் பார்ட் in the beginning. ஒரு மூவி பார்க்கீங்கன்னா அந்த பிகினிங் கொஞ்சம் பார்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் இருக்குதுமா, அதெல்லாம் இந்த பிகினிங் ஓகேவா. அடுத்த பிகினிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷாட், அந்த மூவிலேயே ஃபர்ஸ்ட் ஷாட்டு. இந்த பிகினிங்னா அந்த மூவில கொஞ்சம் ஒரு 10 ஷாட், அதெல்லாம் ஓகேவா. இந்த எண்ட் அட் லாஸ்ட், இந்த எண்ட் அட் லாஸ்ட்ங்கிறது என்னதுன்னா இவென்ச்சுவலி ஆஃப்டர் சம்திங். அதாவது இந்த எண்டுங்கிறது கரெக்டா எண்டு கிடையாது. இந்த எண்டுங்கிறப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல எண்டு வரப்போகுது. இப்போ மூவி பார்த்துட்டீங்கன்னா கிளைமேக்ஸ் வரப்போகுது, அந்த இடத்த இந்த எண்டுன்னு சொல்லுவோம். அட் லாஸ்ட்ங்கிறதும் அப்படிதான். இந்த எண்டு அட் லாஸ்ட்ங்கிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல முடிவு வரப்போகுது, இதை மென்ஷன் பண்றதுக்கு இந்த எண் அட் லாஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நல்லாவே புரியும் பாருங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க இன்னு, ஆனு, அட்டு, த பேக் ஆஃப், இதெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா. வாட் இஸ் தேர் அட் அ பேக் ஆஃப் த டேபிள். அதாவது வாட் இஸ் தேர் என்ன இருக்கு அட் த பேக் ஆஃப் த டேபிள். பிகைண்ட்ல, டேபிளோட பிகைண்ட்ல என்ன இருக்குன்றத சொல்றது அது பேக். இந்த பேக்னு சொல்லுவோம். பிகைண்ட்ங்கிற வேர்டு யூஸ் பண்றதுக்கு பதிலா ப்ரிப்போஷனோட அட் த பேக்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. தேர் இஸ் க்ளோசரி அட் த பேக் ஆஃப் த புக். க்ளோசரி அட் த பேக் ஆஃப் புக்குங்கிறப்போ ஃபியூ பேஜஸ். அட் த பேக் ஆஃப் த புக்ங்கிறப்போ ஃபியூ பேஜஸ். அட் த பிகைண்ட்ங்கிறப்போ, அடுத்த பேக்குங்கிறப்போ அதுக்கு பின்னாலே இருக்குது. க்ளோசரி ஆஃப் புக்குங்கிறப்போ ஃபியூ பேஜஸ் மென்ஷன் பண்ணுது. there is a room on the back of the house. wait a minute. ரூம்ல இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து there is a room, ஒரு ரூம் இருக்கு. on the back of, நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு, அதை சொல்றது ஆன் த பேக்னு சொல்லுவோம். ஆன் த பேக்கு, அட் த பேக்கு, அட் த பேக் இதெல்லாம் யூஸ் பண்றவங்க புரியுதா. he was stabbed in the back, அவன் என்னோட முதுகுல குத்திட்டான். இந்த பேக், இந்த பேக், இந்த பேக் முதுகுல குத்திட்டான் ஓகேவா. பை பிஃபோர் அது எப்போ யூஸ் பண்ணலாங்கிறத பாருங்க. பை டைம், பை டேட்டுங்கிறது நாட் லேட்டர் தென், அதாவது பை இந்த டைம்னா இந்த டைம், லேட்டா கிடையாது, ஏர்லியரா வரலாம் ஓகேவா. ப்ளீஸ் பி அட் அ ஹோம், வீட்டில் இரு 8 மணிக்கு முன்னாடி. அதுதான் இந்த பை 8
பிஎம்ங்கிறது 8 மணிக்கு முன்னாடின்னு அர்த்தம். ஓகேவா? 8 மணிக்கு அப்புறங்கிறது கிடையாது. பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர் மை ஸ்டடி வில் ஹேவ் ஃபினிஷ். இந்த இயரோட எண்டில் என்னோட ஸ்டடி வந்து முடிஞ்சிடும். பை த எண்ட் ஆஃப் இயர், இந்த இயரோட எண்டில், அடுத்த இயருக்கு போகாது. அடுத்த இயருக்கு போகாதுங்கிறத நம்ம டைம்லையும் டேட்லையும் சொல்லணும்னா பை பிஃபோர் வந்து யூஸ் பண்ண வேண்டும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வரக்கூடியதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவரை படிச்சது உங்க எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா? இப்போ நீங்க என்ன படிக்க போறீங்களோ அதை தான் உங்களோட எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஓகேவா? டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? A preposition is usually placed before its object, by sometimes it is placed after its following cases. அதாவது ப்ரிப்போசிஷன் எப்படியுமே அதோட ஆப்ஜெக்ட் கேஸுக்கு முன்னாடி தான் வரும். சொன்ன நான் இருக்கா, ஐ கேவ் புக் டு ஹிம். டூங்கிறது ப்ரிப்போசிஷன், ஹிம்ங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி தான் நம்ம இவ்வளவு நாள் பார்த்துருக்கோம். ஆனா இப்போ என்ன சொல்ல போகுதுன்னா, சில கேசஸ்ல ப்ரிப்போசிஷன் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததும் வரும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்த மாதிரி கேசஸ் வாங்க பார்க்கலாம். when object in the interrogative pronoun is understood. அதாவது இன்ட்ராகேட்டிவ் கேசஸ்ல ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இருக்கும்போது, இன்ட்ராகேட்டிவ் கேஸ்ல வரும்போது நம்ம ப்ரிப்போசிஷனை லாஸ்ட் கொண்டு போறோம். டு ஹூம் ஆர் யூ டாக்கிங். ஹூம்ங்கிறது என்னது? இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் தான். வெயிட், ஹூம்ங்கிறது என்னது? இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். கரெக்டா? அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது, லாஸ்ட்ல கொண்டு போயிடும். whom are you talking to அப்படி எழுதலாம், இல்லைனா who are you talking to னு எழுதலாம். ஓகேவா? இதுதான் கரெக்ட். to whom னு வரக்கூடாது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, about what are you talking. வாட்ங்கிறது என்னது? இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ ப்ரிப்போசிஷன் லாஸ்ட் போகணும். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்ங்கிறது வரணும். ஓகேவா? அடுத்த பாருங்க, ஃபார் வாட் ஆர் யூ லுக்கிங். எதுக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? வாட் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன், வா ஃபார் ப்ரொனவுன், சாரி ஃபார் ப்ரிப்போசிஷன் லாஸ்ட்ல தான் வரணும். ஃபார் வாட் ஆர் யூ வெயிட்டிங். வாட்ங்கிறது இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன், ஃபார் ப்ரிப்போசிஷன் லாஸ்ட் தான் வரணும். அடுத்த பாருங்க, when the object of the preposition is a relative pronoun. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்னங்கிறது உங்களுக்கு நான் வந்து ப்ரொனவுனோட கிளாஸ்ல ஒரு டேபிள்ல சொல்லி தந்த ஞாபகம் இருக்கு. அது பாருங்க, when object of the pronoun is relative pronoun. பாருங்க, ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொனவுன் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனா இருந்தா எப்படிங்கிறத பாருங்க. this is the book for that I have been looking. அதாவது இந்த புக் தான் நான் தேடிட்டு இருந்தேன். this is the book for. நல்லா கவனிங்க, when object of the preposition is object of the preposition is related to that கூட ரிலேட் ஆகுது. அப்ப என்ன பண்ணா preposition வந்து லாஸ்ட் வரணும். this is the book for that I have been looking. பாருங்க, ஆப்ஜெக்ட் கிளாஸ், prepositionோட கிளாஸ், so that இங்க தான் வரணும். ஓகேவா? this book is the book that I have been looking for. this is a picture of what she always talking. This is the picture, preposition, that class, that எங்க வரணும்? லாஸ்ட்ல வரணும். சாரி, preposition எங்க வரணும்? லாஸ்ட்ல வரணும். எப்படி வரும்? this is the picture that she always talks of. இப்படி வரணும். ஓகேவா? இப்போ preposition இருந்து that, அதாவது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் that வந்து preposition இருந்து அது பக்கத்திலே that ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்துச்சுன்னா நாம ப்ரிப்போசிஷனோட அந்த ஆப்ஜெக்டோட லாஸ்ட்ல கொண்டு போயிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட், when a infinitive qualifies a noun. infinitive என்னது? 2 plus verb qualifies the noun, the preposition should be placed after the infinitive. அதாவது பாருங்க, அதாவது இன்ஃபினிட்டிவ் இருக்கு தெரியுமா? இன்ஃபினிட்டிவ் அது வந்து நவுனை குவாலிஃபை பண்ணிச்சுன்னா ப்ரிப்போசிஷன் வந்து இன்ஃபினிட்டிவ்க்கு அடுத்தது நம்ம யூஸ் பண்ண வேண்டுமா? ஓகேவா? இப்போ பாருங்க, it is not a safe place to live. it is not a safe place to live. to live infinitive. கரெக்டா? பாருங்க, infinitive, when a infinitive qualifies a noun. நவுனுங்கிறது என்னது? safe place. கரெக்டா? safe place. கரெக்டா? safe placeங்கிறது நவுன். the preposition should be placed after the infinitive. preposition வந்து இன்ஃபினிட்டிவ்க்கு அடுத்து யூஸ் பண்ணும். டு லிவ் தான் இன்ஃபினிட்டிவ், அடுத்து என்ன பண்ணும்? இன்னுன்னு வரணும். ஓகேவா? ஏன்னா இந்த இன்னு வந்து சேஃப் பிளேசஸ் இண்டிகேட் பண்ணுது. இட் இஸ் நாட் அ சேஃப் பிளேஸ் டு லிவ் இன். அதுல வாழ்றது சேஃப் கிடையாது, இன்னும் நம்ம யூஸ் பண்ணணும். he gave me a pen to write. he gave me a pen. பென்னுங்கிறது என்னது? நவுனு. டு ரைட்டுங்கிறது இன்ஃபினிட்டிவ் நவுனை குவாலிஃபை பண்ணுது. கரெக்டா? அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம வந்து ப்ரிப்போஷனை இன்ஃபினிட்டிவ்க்கு அடுத்து கொண்டு போகணும். he gave me a pen to write with. அதை வச்சு எழுதுறதுக்கு with. ஓகேவா? வித்ங்கிறது ப்ரிப்போசிஷன்.
he gave me money to spend. he gave me money to spend. இந்த சென்ஸ்ல எந்த வித தப்புமே இல்லை, கரெக்டா தான் இருக்கு. ஓகே, இதுல ப்ரிப்போசிஷன் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் கொடுத்துருக்காங்க பை. இஃப் ரெக்வயர்ட், தேவைப்பட்டா யூஸ் பண்ணணும், தேவைப்பட்டலன்னா யூஸ் பண்ண கூடாது. இங்க தேவைகள் இருக்கு அதனால யூஸ் பண்ணியிருக்கோம், இங்க தேவை இல்லை நம்ம அதனால யூஸ் பண்ண வேலை. ஓகேவா, அடுத்து பாருங்க ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 1 என்னது? ப்ரிப்போசிஷன் வந்து நாம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பார்க்கும்போது ப்ரிப்போசிஷன் லாஸ்ட் வரணும். அந்த சென்டென்ஸ்ல ப்ரிப்போசிஷன் வந்து ஆப்ஜெக்டை குவாலிஃபை பண்ணிச்சுன்னா, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தட்டு வந்துச்சுன்னா நம்ம ப்ரிப்போசிஷன் லாஸ்ட் கொண்டு போயிடணும். இன்ஃபினிட்டிவ் குவாலிஃபை, அதாவது இன்ஃபினிட்டிவ் இருக்கு தெரியுமா, அது நவுனை குவாலிஃபை பண்ணிச்சுன்னா ப்ரிப்போசிஷனை வந்து நாம இன்ஃபினிட்டிவ்க்கு அடுத்ததா பிளேஸ் பண்ண வேண்டும். ஓகேவா, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2. இந்த கிளாஸ் இந்த ப்ரிப்போசிஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு, ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டியது. ஓகே, உங்களுக்கு புரியலைன்னா 1 or 2 டைம் பாருங்க. 1 or 2 டைம் பார்த்தும் புரியலன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த தப்பு புரியல நான் கட்டாயம் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். ஓகேவா, அடுத்த பாருங்க. அஸ் a ரூல் ஆஃப் நோ ப்ரிப்போசிஷன், அதாவது சில வெர்ப் இருக்கு. ஓகே, அந்த வெர்புக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் எந்த ஒரு காலத்திலையும் போடக்கூடாது. அந்த வெர்புக்கு அடுத்த ப்ரிப்போசிஷன் வந்துடவே கூடாது எந்த ஒரு காலத்திலையும். ஓகேவா, பாருங்க இதெல்லாம் பாருங்க. ஸ்ட்ரெஸ், எம்பசைஸ், டிஸ்கஸ், இன்வெஸ்டிகேட், கம்ப்ரைஸ், அக்காம்பனி, கன்சிடர், வயலண்ட், டிமாண்ட், ரிசம்பிள், பெர்வர்ட், ப்ரிசீடு, சக்சீடு, ரீச், ரிசைனு, போஸ்ட்டுக்கு வரும்போது ரிசைன் போஸ்ட்டுக்கு வரும்போது. ஓகேவா, போஸ்டிங் வரப்போ தபால் கிடையாது, ஒரு பொசிஷன். அட்டாக்கு, இன்வெர்ட், ரெசிஸ்ட், என்டரு, இஷ்யூ, டிஃபால்ட், ஆர்டரு, டைரக்ட், ஜாயின், சைனு, அஃபெக்ட், என்ஷூர், போர்டு, டிஸ்கிரைப், அவைட், லேக், ரிக்ரெட், கன்ஸ்ட்ரக்ட். நிறைய பேர் கேட்டிருந்தேன் இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு நான் எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்கன்னா, டெய்லி ஒரு 10 தான், டெய்லி ஒரு 10 ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு மறக்காது. எவ்வளோ வேர்டாக இருந்தாலும் உங்களால் கட்டாயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா, எக்ஸாமில் அதுதான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, பாருங்க. The police are investigating into the case. Investigate, இதுக்கு அப்புறம் no preposition is placed after the following verbs. இந்த வெர்புக்கு அடுத்தது ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது. இன்வெஸ்டிகேட் இதுக்கு அப்புறம் வெர்பு வரக்கூடாது, இன்டு வரக்கூடாது. அடுத்தது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. The teacher emphasized on the need of discipline in life. emphasize now வெர்பு அந்த ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது, ஆன கட் பண்ணி விட்டுறணும். அடுத்த பாருங்க. I have ordered for his transfer. நான் அவரோட ஆர்டருக்கு அவரோட டிரான்ஸ்ஃபருக்கு நான் ஆர்டர் கொடுத்தேன். ஆர்டர்டு, ரைட், ஆர்டர் வெர்பு வரக்கூடாது, ப்ரிப்போசிஷன் அடுத்தது வரக்கூடாது, ஃபார் கட் பண்ணிடுறோம். டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம் வித் யூ. ஐ ஷால் டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம் வித் யூ. கரெக்டா, ஸோ டிஸ்கஸ்னு இங்கே இருக்கு. கரெக்டா, ஸோ அதுக்கு அடுத்தது ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது, கட் பண்ணிடணும். அடுத்து ரிசம்பிள்ஸ், ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது, கட் பண்ணிடணும். கம்ப்ரைசஸ், ஆஃப் வரக்கூடாது, கட் பண்ணிடணும். இந்தியா ஹாஸ் நெவர் அட்டாக்டு ஆன் எனி கண்ட்ரி. ஆன் வரக்கூடாது, அட்டாக் கொடுத்துருக்கோம், அந்த வெர்புக்கு அடுத்து ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது, கட் பண்ணிடணும். she promised to accompany with me to the park. accompany with ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது. the committee is comprised of 5 members. ஓகே, இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். ஓகேவா, the committee is comprised of 5 members. இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். ஓகேவா, ஸோ இதுல எந்த விதமான தப்புமே இல்லை, இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருக்கு. ஏன் கரெக்டா இருக்கு? நீங்க இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் ப்ரிப்போசிஷன் வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா, ஆனா இங்க போட்டுக்கீங்கன்னா நல்லா கவனிங்க. as a rule no preposition is placed after a following verb. இந்த வெர்புக்கு அடுத்தது ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது, ஆனா when there these words are used in active form. எப்போனா அந்த சென்டென்ஸ் அந்த வேர்டு பாசிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணியிருக்கோம் போது. ஓகேவா, மீன்ஸ் என்னன்னா பாசிவ் ஃபார்ம், ஆக்டிவ் ஃபார்ம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் ஃபார்மோ இல்லைன்னா சாதா ஃபார்மோ. ஆனா எப்போ இஸ்ஸு, ஆமு, ஆறு ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம், அதாவது இடி ஃபார்ம் வந்துட்டா அது ஆக்டிவ் ஃபார்ம் இல்லை, அந்த சென்டென்ஸு பாசிவ் ஃபார்ம்ல இருக்கு. பாசிவ் ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். திரும்பவும் சொல்றேன், இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும், நான் சொல்லலை, சாரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு இந்த ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னா, ஒரு கொஞ்சம் நவுன் வெர்பு கொடுத்துருக்காங்க, அந்த வெர்போட அடுத்தது நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எப்போனா அந்த வெர்பு வந்து அந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்தா நம்ம வெர்பு, அந்த வெர்புக்கு அடுத்து ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அதே இது அந்த வேர்டு வந்து சென்டென்ஸ் பாசிவ் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நம்ம வெர்பு யூஸ் பண்ணலாம்.
வெர்பு பாசிவ் ஃபார்ம்னா என்னது? இடி ஃபார்ம், வெர்போட தேர்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. கம்ப்ரைஸ்னு அவங்க இந்த சென்டென்ஸ்ல கம்ப்ரைஸ்னு கொடுத்தா ஆஃப் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது. கம்ப்ரைஸ்டுன்னு கொடுத்தனால தான், வெர்போட தேர்ட் ஃபார்ம்ல கொடுத்தனால தான் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்த பாருங்க, ஒமிஷன் ஆஃப் டு வித் வெப் கம்யூனிகே, அதாவது சில வேர்டுக்கு கூட நம்ம டு யூஸ் பண்ணக்கூடாது. எந்த மாதிரி வேர்டுங்கிறத பாருங்க. கம்யூனிகேஷன் வேர்டு, அவருக்கு சஜஸ்ட் பண்ணு, அவருக்கு அட்வைஸ் பண்ணு, அந்த மாதிரி இடத்துல நாம வந்து டு யூஸ் பண்ணக்கூடாது. கம்யூனிகேஷன். ஓகேவா? அட்வைஸ், டெல்லு, ஆஸ்க், பெக்கு, கமெண்ட், என்கரேஜ், ரெக்வஸ்ட், இன்ஃபார்ம், ஆர்டர், அட்ஜ், இதோட வேர்ட் பக்கத்துல நாம டு யூஸ் பண்ணக்கூடாது. ஐ அட்வைஸ்டு டு ஹிம் டு கோ, அட்வைஸ் டு ஹிம் டு கோ, அட்வைஸ்டு. கம்யூனிகேஷன் வேர்டு அட்வைஸ், டு யூஸ் பண்ண கூடாது. ஐ இன்ஃபார்ம்டு, இன்ஃபார்ம் என்னது? கம்யூனிகேஷன் பண்றது. இன்ஃபார்ம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ஸோ டு யூஸ் பண்ணக்கூடாது. ஐ என்கொயர்ட் ஆஃப் ஹிம், ஐ என்கொயர்ட் ஆஃப் ஹிம், என்கொயர், இந்த இடத்துல நம்ம வந்து ஆஃப் வந்து ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை இந்த இடத்துல. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இது ரூல் நம்பர் 3 படிக்க முடியாது படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கும். என்னதுன்னா, வெர்பை வச்சு தான் நம்ம ஆப்ஜெக்ட் இதெல்லாம் போடுறோம். கரெக்டா? ஆப்ஜெக்ட் போடுறோம். ஆப்ஜெக்ட்ல 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? என்னதுன்னா, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? டைரக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? I gave a ball to ரமேஷ். இது ஒரு சென்டென்ஸ். கரெக்டா? இது ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல கேவ்ங்கிறது என்னது? வெர்பு. எ பால்ங்கிறது ஐ கேவ் வாட், வாட்டுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா ஆப்ஜெக்ட். ஐ கேவ் டு ஹூம், யாருக்கு கொடுத்த? ஹூம் ஆன்சர் பண்ணிச்சுன்னா ஆப்ஜெக்ட். 2 ஆப்ஜெக்ட் இருக்கா? இந்த 2 ஆப்ஜெக்ட்ல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு தெரியுமா? சென்டென்ஸ் அந்த வெர்போட பக்கத்துல இருக்க ஆப்ஜெக்ட் இருக்கு தெரியுமா? அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? வெர்போட பக்கத்துல இருக்கக்கூடியது டைரக்ட் ஆப்ஜெக்ட். வெர்போட கொஞ்சம் தூரமா ப்ரிப்போசிஷனோட வரக்கூடியது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த ப்ரிப்போசிஷனோட தானே வருது, டூங்கிறது ப்ரிப்போசிஷனோட வரக்கூடியது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சுட்டா? டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறது புரிஞ்சுட்டா? ஒரு வெர்போட பக்கத்துல வித்தவுட் ப்ரிப்போசிஷனோட வரக்கூடியது டைரக்ட் ஆப்ஜெக்ட், வெர்போட கொஞ்சம் தூரத்துல ப்ரிப்போசிஷனோட வரக்கூடியது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அது நல்லா தெரிஞ்சுக்கணும். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறத உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாருங்க, ஒமிஷன் ஆஃப் ப்ரிப்போசிஷன் பிஃபோர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் முன்னாடி ப்ரிப்போசிஷனை ஒமிட் பண்ணிடணும். ஓகேவா? இன்டைரக்ட் ஆப்ஜெக்டோட ப்ரிப்போசிஷனை ஒமிட் பண்ண வேண்டும். ஓகேவா? பாருங்க, இந்த மாதிரி வெர்போட நம்ம வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரிப்போசிஷனை ஒமிட் பண்ணிடணும். பாருங்க, ட்ரிங்க், கிவ், லென்ட், ப்ராமிஸ், லீவ், செல், பை, ஷோவு, டேக், ஃபெட்ஜ், டெல், ஹேண்டு, வெயிட் மினிட், சென்டு, சிங்கு, ரீடு, காஸ்ட், பிளேங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? அந்த மீனிங்ல வரும். ஃபைண்டு, கெட்டு, ஆஸ்கு, ஆஃபர், இந்த மாதிரி வேர்டு வரும்போது ஒரு சென்டென்ஸ்ல அந்த வேர்டோட பக்கத்துல இன்டைரக்ட் ஆப்ஜெக்டோட ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு என்னங்கிறது கொஞ்சம் நேரம் தான் ஞாபகம். ஐ ஷால் ஃபெட்ச் யூ புக்ஸ் ஃப்ரம் மார்க்கெட். ஐ ஷால் ஃபெட்ச்ங்கிறது வாங்குறது. ஓகே? நான் உனக்கு மார்க்கெட்ல இருந்து புக் வாங்கிட்டு வரேன். பாருங்க, ஐ ஷால் ஃபெட்ச் யூ புக்ஸ் ஃப்ரம் மார்க்கெட். இது வந்து பாருங்க, இது இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான். அடுத்த பாருங்க, ஐ ஷால் ஃபெட்ச் புக்ஸ் ஃபார் யூ ஃப்ரம் த மார்க்கெட். ஓகேவா? இதுவும் சென்டென்ஸ். இதுல வந்து எது உங்களுக்கு சரியான சென்டென்ஸ் பாருங்க. ஃபெட்ச், என்ன வாங்கிட்டு வரீங்க, என்ன வாங்கிட்டு வரீங்க. போன சென்டென்ஸ்ல பார்த்தோம், ஐ கேவ் a ball to ரமேஷ். யூ கேவ் வாட்? பால். பால் தான் டைரக்ட் ப்ரிப்போசிஷன், டைரக்ட் ஆப்ஜெக்ட். யார்கிட்ட கொடுக்க போறோம்? அது இன்டைரக்ட். எதை கொடுக்க போறோம்? அதுதான் டைரக்ட். யார்கிட்ட கொடுக்க போறோம்? அது இன்டைரக்ட். ஐ ஷால் ஃபெட்ச் புக்ஸ், நான் புக்கை வாங்கிட்டு வரேன். ஃபெட்ச்ங்கிறது புக்கை தானே வாங்கிட்டு வரேன் சொல்லுது. நான் ஒன்ன வாங்கிட்டு வரேங்கிறது கிடையாதுல்ல. ஸோ புக்குங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், யூங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஆனா இந்த சென்டென்ஸை வேற மாதிரியும் எழுதலாம், ப்ரிப்போசிஷனோட சேர்த்து. எப்படிங்கிறத பாருங்க. ஐ ஷால் ஃபெட்ச் புக்ஸ் ஃபார் யூ ஃப்ரம் மார்க்கெட். பாத்தீங்களா? ஐ ஷால் ஃபெட்ச் புக்ஸ்
ஃபார் யூ ஃப்ரம் த மார்க்கெட். புக்குங்கிறது என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட், யூங்கிறது என்னது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். கரெக்டா? இப்போ நீங்க சொன்னீங்க இந்த வேர்டோடலாம் சேர்த்து நம்ம ப்ரிப்போசிஷன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கூட போடக்கூடாது நீங்களேனா, நல்லா வாசி. omission of preposition before indirect object. omission of preposition before the indirect object. எப்போனா அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தெரியுமா, அது அந்த வெர்போட சேர்ந்து வரும்போது தான் நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, இதுல அந்த வெர்பு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இங்க ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா இங்க வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, வெர்போட கொஞ்சம் தள்ளி தானே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, அப்ப நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? வெர்பு பிளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும்போது நம்ம இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அதே இது வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட் வெர்போட டைரக்ட் ஆப்ஜெக்ட் உடனே சேர்ந்து வரும்போது இந்த இடத்துல நம்ம ப்ரிப்போசிஷன் போட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம போடலாம். ஓகேவா? வேற எந்த ப்ராப்ளமே இதுல கிடையாது. அடுத்த பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நல்லா புரியும். ஓகேவா? ரூல்ஸ் படிச்சா எல்லாத்துக்குமே புரியாது. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. ரூல் படிச்சா எல்லாருக்குமே புரியாது. எப்போ எக்ஸாம்பிள் பாக்குறீங்களோ அப்பதான் நல்லா புரியும். அடுத்த பாருங்க, her father left him large property. அவர் ஃபாதர் வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. கரெக்டா? இந்த சென்ஸ்ல தப்பு இருக்கா? தப்பு இல்லை, கரெக்ட். ஏன்றத பாருங்க. லெஃப்ட் வெர்பு இங்க இருக்குல்ல, அந்த லீவு லெஃப்ட் எல்லாமே சேம் மீனிங் தானே. ஸோ லீவு பாருங்க, லீவு விட்டுட்டு போயிருக்காங்க. ஹிம் அவர் எதை விட்டுட்டு போயிருக்காரு? ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போயிருக்காரு. ப்ராப்பர்ட்டி தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்க ஹிம்ங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், வெர்போட சேர்த்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும்போது ப்ரிப்போசிஷன் தேவையில்லை. அதே இது வெர்போட சேர்த்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கொஞ்சம் தள்ளி வந்துச்சுன்னா ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. அடுத்து பாருங்க, ஐ ஷால் பை யூ திஸ் நெக்லஸ். நான் உனக்கு இந்த நெக்லஸை வாங்கி தரேன். பைங்கிறது வெர்பு, யூங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், திஸ் நெக்லஸ்ங்கிறது உங்களுக்கு என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். கரெக்டா? இப்போ வெர்போட சேர்த்து இன்டைரக்ட் வர்றதுனால பை நீ என்ன வாங்க போற? நெக்லஸ் வாங்க போற. பை யூ கிடையாது இல்ல, பை நெக்லஸ் தானே. அப்ப நெக்லஸ் தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட், யூங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ்ல நம்ம யூவை தள்ளி போட்டா எப்படி எழுதலாம்? ஐ பை திஸ் நெக்லஸ், வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஃபார் யூ ப்ரிப்போசிஷன். சேம் பாருங்க, ஃபைண்ட் ராபின் எ நைஸ் ஜாப். ஃபைண்ட் எதை? ஜாப் ஃபைண்ட் பண்ண போற. ஓகே, அதை நம்ம எப்படி எழுதலாம்? ப்ரிப்போசிஷன் ஃபைண்ட் எ நைஸ் ஜாப் ஃபார் ராபின். ராபின்ங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், நைஸ் ஜாப்ங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்க சிங் வெர்பு, மீங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ சாங்ங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதை நம்ம எப்படி எழுதலாம்? சிங் அ சாங் ஃபார் மீ. ரொம்ப ஈஸி இந்த சென்டென்ஸ். இந்த இது கட்டாயம் கேட்பாங்க. ரூல் நம்பர் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்த ரூல் நம்பர் 3ல ஏ பார்த்தோம். இப்போ ரூல் நம்பர் 3ல பி பார்க்க போறோம். பி என்ன சொல்ல போகுதுன்னா, நல்லா கவனிங்க. நோட் அ பிளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர் ஆப்ஜெக்ட். ப்ராப்பர் ஆப்ஜெக்ட்னா என்னது? டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டல. கரெக்டா? வித் த யூஸ் ஆஃப் ஃபாலோயிங் வெப்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் ஆஃப் டு த ப்ரொபோஷன். அதாவது இந்த ப்ரொவைட், சப்ளை, ஃபர்னிஷ், இன்ட்ரஸ்ட், ப்ரெசன்ட், இந்த மாதிரி வெப்போட நாம இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்டோ டைரக்ட் ஆப்ஜெக்டோ யூஸ் பண்ணும்போது கட்டாயம் நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியே ஆக வேண்டும். ஓகேவா? பாருங்க, ஐ ப்ரொவைட் ஹிம் மணி. ஐ ப்ரொவைட் ஹிம் மணி. ப்ரொவைட்ங்கிறது இந்த வெர்பு. அப்போ இந்த வெர்போட யூஸ் பண்ணக்கூடிய டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டான ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ண வேண்டும். கரெக்டா? பாருங்க, ஐ ப்ரொவைட் ஹிம் மணி. ப்ரொவைட் வாட்? மணி கொடுக்கீங்க. கரெக்டா? ஹிம் வந்திருக்கு, ஸோ பிரச்சனை இல்லை. ஹிம் வந்திருக்கு, ஹிம் வெர்போட சேர்த்து வந்திருக்கு. போன சென்டென்ஸ்ல பார்த்தோம், தப்பு இல்லை. ஆனா மணி இருக்கு தெரியுமா? மணிங்கிறது என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ண ஆகணும். வித் மணின்னு போடணும். அப்படி எழுதினாலும் கரெக்டா. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி எழுதலாம்னா, ஐ ப்ரொவைட் மணி டு ஹிம், இப்படி எழுதிக்கிடலாம். புரியுதா உங்களுக்கு? போன இதே தான், ஆனா கொஞ்சம் இங்க டிஃப்ரெண்ட். என்னன்னா இங்க கொடுத்திருக்க வேர்டுக்கு சிலது மாறும். ஓகேவா? ஐ ப்ரொவைட் ஹிம் மணி சென்டென்ஸ் தப்பு. ஐ ப்ரொவைட் ஹிம் ஐ ப்ரொவைடட் ஹிம் வித் மணி கரெக்ட். ஐ ப்ரொவைடட் மணி டு ஹிம்மும் கரெக்ட். ஓகேவா? அந்த ஒரு இந்த ப்ரொவைட், சப்ளை, ஃபர்னிஷ், இன்ட்ரஸ்ட், ப்ரெசன்ட், இந்த வெர்போட சேர்த்து டைரக்ட் ஆப்ஜெக்டும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது வெறும் மனையா யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரிப்போசிஷனோட சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த பாருங்க, ஏ கரெக்ட் யூஸ் ஆஃப் ராப், ஃபைன், இன்ஃபார்ம், எக்ஸ்பிளைன், ரெக்கமெண்ட், காம்பன்சேட், சஜஸ்ட், ப்ரப்போஸ்.
இதெல்லாம் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் வந்து ரிலேஷன் டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டோட ரிலேட் ஆகக்கூடியது இந்த வேர்டெல்லாம். இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்றதா பாருங்க. ஓகேவா? பாருங்க. ராப் a ராப் a person of something. ராப் a person of what? something. ஆப்ஜெக்ட். கரெக்டா? ராப் அதாவது திருடு, ஒரு பர்சன்ட் இருந்து திருடி என்னது? சம்திங். சம்திங்கிறது இங்க என்னது? ஆப்ஜெக்ட். ஸோ ப்ரிப்போசிஷன் என்ன பண்ணணும்? ஆஃப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆஃப். அடுத்த பாருங்க. ஃபைன் சம்மோன். இதுல ஒரு பிரச்சனை இல்ல, சென்டென்ஸ் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. பாருங்க. இன்ஃபார்ம் சம்மோன். இன்ஃபார்ம் சம்மோன் வாட்? ஆப்ஜெக்ட். சம்திங். ஆஃப் சம்திங். எக்ஸ்பிளைன் சம்திங் டு அ பர்சன். எக்ஸ்பிளைன் சம்திங் டு whom? டு whom? whom கேன்சல் பண்ணுது, எ பர்சனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ டு whomனு யூஸ் பண்ணணும். அது தெரிஞ்சுக்கோங்க. ரெக்கமெண்ட், சஜஸ்ட், ப்ரப்போஸ் நத்திங் சம்படி டு அதர்ஸ். ஓகேவா? இது கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரெக்கமெண்டு, சஜஸ்ட் பண்ணும்போது, ப்ரப்போஸ் பண்ணும்போது சம்படி டு அதர்ஸ். வெயிட் பண்ணி. ரெக்கமெண்ட் சம்படி டு, அதாவது ஒருத்தர் மற்றவங்களுக்கு recommend somebody to others. recommend somebody to whom? others. to யூஸ் பண்ணியிருக்கோம். compensate someone for something. compensate someone for what? something. what கேன்சல் பண்ணா for போடுறோம், whom கேன்சல் பண்ணா to போடுறோம். பாத்தீங்களா? போன சென்டென்ஸ்ல இருந்து பார்த்துட்டு தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. he robbed the old man of all army. he robbed the old man's what? old womanோட என்னதை திருடுனாங்க? he robbed the old man's what? ornaments. of all her ornaments. The teacher fined him. The teacher fined him 10 rupees. Teacher fined him what? 10 rupees. ஓகேவா? கரெக்ட். we informed the police of the incident. we informed the police of what? of the incident. of the incident. object. the teacher explained the meaning of the poem to us. teacher explained the meaning of what? what to, sorry, the teacher explained the meaning of the poem to whom? us. to us. toங்கிறது preposition, usங்கிறது object. he recommended me for a promotion to the principal. he recommended me for a promotion to, object, to what? principal. object. he recommended this book to his students. he recommended this book to whom? his students. toங்கிறது preposition, his studentங்கிறது object. ஓகேவா? I shall compensate you for a loss. உங்களோட லாஸ்க்கு நான் காம்பன்சேட் பண்றேன். you for what he compensate? the loss. லாஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4 என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? the students take special note of the following preposition. அதாவது பின்னாடி வரக்கூடிய ப்ரிப்போஷனோட கரெக்டா எப்போ யூஸ் பண்ண போறேன்? தேன் அண்ட் பட். இது வந்து ப்ரிப்போஷனாக யூஸ் பண்ணும். ஆனா இது தேன் அண்ட் பட் இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கன்ஜெக்ஷன். அதாவது சில கன்ஜெக்ஷனை நம்ம ப்ரிப்போசிஷனாகவும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை எப்பப்போ யூஸ் பண்றோங்கிறத பார்க்கலாம். சம்டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரிப்போஷனா. ஆனா தேனும் பட்டும் வந்து ஒரு கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கிளாஸஸை இணைக்கக்கூடியது, ரெண்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸை இணைக்கக்கூடியது தான் கன்ஜெக்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே பாருங்க. ஐ டிட் நாட் see any other person than your brother. நான் எந்த பர்சனையுமே பார்க்கல உன்னுடைய பிரதரை தவிர்த்து. ஓகேவா? ஐ டிட் நாட் see any other person than your brother. தேனுங்கிறது ப்ரிப்போசிஷன், your brotherங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? புரியுதா? அப்போ இங்கே தேனுங்கிறது இட்ஸ் நாட் அ கன்ஜெக்ஷன், இட்ஸ் அ ப்ரிப்போசிஷன். ஓகேவா? அடுத்த I did not see anybody else but your brother. I did not see anybody else. வேற யாருமே நான் பார்க்கல உங்களோட பிரதரை தவிர. பட்டுங்கிறது இங்க என்னது? ப்ரிப்போசிஷன், நாட் அ கன்ஜெக்ஷன். ஓகேவா? பட்டுங்கிறது ப்ரிப்போசிஷன், யுவர் பிரதர்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஓகே அடுத்த பாருங்க. ஏ, அதாவது ஏங்கிறது ஆர்டிக்கல். கரெக்டா? ஏங்கிறது ஆர்டிக்கல். ஆனா அதை நம்ம சில டைம் ப்ரிப்போசிஷனாகவும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பாருங்க. he earns 50 rupees. he earns a 50 rupees a day. ஏங்கிறது இங்க ப்ரிப்போசிஷன், a dayங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? she visits me once a month. மந்த்ங்கிறது ஆப்ஜெக்ட்,
ஏங்கிறது ப்ரிப்போசிஷன் ஓகேவா. ஸோ இதெல்லாம் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. நம்ம ஒரு 9 எக்ஸசைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில், ஒரு 9 எக்ஸசைஸ். ஸோ இன்னைக்கு நடத்தினதை நல்லா படிச்சுக்கோங்க, நாளைக்கு அதோடைய ப்ராக்டிஸுக்கு அதை கட்டாயம் அட்டன் பண்ணுங்க ஓகேவா. பெட்வீன் அண்ட் அமாங். பெட்வீன் அண்ட் அமாங்க்கு நிறைய பேருக்கு மீனிங் தெரியாமல் இருக்கும். பெட்வீனுங்கிறது என்னதுன்னா 2 பர்சனுக்குள்ள உள்ள திங்ஸை சொல்றது ஓகேவா. 2 பர்சனுக்குள்ள திங்ஸை சொல்றது பெட்வீன் ஓகேவா. அமாங்கிறது மோர் தென் 2 பீப்புள்ஸ், அவங்கள பத்தி சொல்றது அமாங்னு சொல்லுவோம் ஓகேவா. பாருங்க, between is used referring to person or two thing. It may also be used as a two or more in choice. ரெண்டு பேருக்கு இடையில உள்ள சாய்ஸ் சொல்றது between சொல்லுவாங்க. அமாங்கிறது என்னதுன்னா more than 2 person or thing ஓகேவா, அது அமாங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, the two brothers divide the property between them. அதாவது 2 பிரதர்ஸ் அவங்களோட சொத்துல 2 பேருக்கும் இடையில பிரிச்சுக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில தான் திங் நடக்கு. ஸோ அது என்னது between யூஸ் பண்ணணும். 2 பேருக்கு மேல நடக்கும்போது அமாங் யூஸ் பண்ணணும். The two brother and their sister divide the property among themselves. அதாவது 2 பிரதர் 2 சிஸ்டர் அவங்களுக்குள்ள ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அமாங் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா 2 பிரதர் 2 சிஸ்டர் 4 பேர். ஆனா போன பெட்வீன் யூஸ் பண்ணும்போது மொத்தமே 2 பேர் தான் ஓகேவா. 2 பேருக்கு இடையிலங்கிறப்போ பெட்வீன், 2 பேருக்கு அதிகமாங்கிறப்போ அமாங் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. Between the students in the class which is the best. Between is correct in choice for more than 2. அதாவது சாய்ஸ்க்கு வரும்போது நம்ம பெட்வீன் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ பெட்வீன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் மே ஆல்சோ பி யூஸ்ட் ஃபார் 2 or more இன் சாய்ஸ். 2க்கு அதிகமாக சாய்ஸ் வரும்போது நம்ம பெட்வீன் தான் யூஸ் பண்ணணும், அமாங் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட், பிசைட்ஸ் அண்ட் பிசைட் அண்ட் பிசைட்ஸ். பிசைட் அண்ட் பிசைட்ஸ்னா என்ன அப்படின்னா, பிசைடுங்கிறது பை த சைட் ஆஃப், கூடவே. பிசைட்ஸுங்கிறது கூட ஒன்றை சேர்த்துக்கிட்டு. பிசைடுங்கிறது கூடவே, பிசைட்ஸுங்க கூட ஒன்றை சேர்த்துக்கிட்டு. பிசைட் ஸ்டடிங் ஹி இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் சம்வேர். அதாவது படிச்சுக்கிட்டே அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க. பிசைட்ஸ் கூட ஒன்றை சேர்த்துக்கிட்டு. சி சேட் பிசைட் ஹிம் அட் த பார்ட்டி. பார்ட்டியில அவ வந்து அவங்க கூட உட்கார்ந்துருந்தா, பக்கத்துல கூடவே கூடவே உட்கார்ந்துருந்தா பிசைடு, கூட ஒன்றை சேர்த்துக்கிட்டு பிசைட்ஸ் ஓகேவா. பை வித், பை வித்தோட மீனிங் பார்க்கலாம். பைங்கிறது செய்யறது, டூயர், யாரு செய்யறாங்களோ அவங்கள பைன்னு சொல்லுவாங்க ஓகே. திஸ் ஒர்க் வாஸ் டன் பை ஹிம். திஸ் ஒர்க் வாஸ் டன் பை ஹிம். இந்த ஒர்க் இவரால் செய்யப்பட்டது. ஸோ பை டூயர். வித்துங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டினோட் பண்ணுது. திஸ் ஒர்க் வாஸ் டன் பை சம் மிஷின். ஜெராக்ஸ் வாஸ் டேக்கன் பை ஜெராக்ஸ் மிஷின். இந்த மாதிரி சொல்ற. காப்பி வாஸ் டேக்கன் பை ஜெராக்ஸ் மிஷின். பை வித் ஹெல்ப் ஆஃப் ஜெராக்ஸ் மிஷின். இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு வேலையை ஒரு ஹியூமன் செய்யறாங்கன்னா பை யூஸ் பண்ணணும். ஒரு வேலையை ஒரு மிஷின் பண்ணதுன்னா வித் யூஸ் பண்ணணும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. He struck the dog with a stick. அவர் டாக்க அடிக்கிறாரு ஸ்டிக்கோட ஹெல்ப்போட. ஸ்டிக்கோட ஹெல்ப்போட. ஸ்டிக்குங்கிறது என்னது, இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அப்போ ப்ரிப்போசிஷன் வித் தான் யூஸ் பண்ணணும். A dog was struck by him. யார் அடிக்க டாக்க, ஹிம். ஸோ பை யூஸ் பண்ணணும். ஏன்னா லிவிங், நான் சொன்னல ஒருத்தர் செய்யறத பையன்னு சொல்லணும், ஒரு மிஷின் செய்யறத வித்துன்னு சொல்லணும்னு சொன்னேன் பாத்தீங்களா. இப்ப அது எப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு. அந்த நாயை கம்பை வச்சு அடிக்கிறாங்க, கம்பு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ வித்து அடிக்கிறது யார், அந்த ஹியூமன். அப்போ நம்ம பை யூஸ் பண்ணணும் ஓகேவா. ப்ரிப்போசிஷனா வரும்போது தான் இந்த இது ஓகேவா. அடுத்தது பை வித்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது சின்ஸ். சின்ஸ் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடியது. எக்ஸாம்ல இதுதான் சின்ஸ் தான் கேட்பாங்க, அதை நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க. அது கரெக்டான சொல்ற மாதிரி. சின்ஸ் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல இருந்து டைம், பாஸ்ட்ல இருந்து ப்ரெசன்ட். சின்ஸ் வந்து டைமை எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா பாஸ்ட்ல முன்னாடியில இருந்து இப்போ வர. ஒரு சின்ஸ் 1987, 1980 the situation was always like this since 1987. 1887ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த விஷயம் இப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன் தெரியுமா. பாஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும், முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் இந்த விஷயம் இப்படிதாங்க இருக்குன்றத சொல்றது சின்ஸ் யூஸ் பண்ணுவோம் டைமுக்கு ஓகே. பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க. சின்ஸ் 2 o'clock, சின்ஸ் திவாலி, சின்ஸ் லாஸ்ட் சண்டே, சின்ஸ் பர்த்டே. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஏன்னா முன்னாடி இருந்துல பர்த்டேல இருந்து இப்படிதான் இருக்கு, பிறப்புல இருந்து இப்படிதான் இருக்கு, லாஸ்ட் சண்டேல இருந்து இந்த விஷயம் இப்படிதான் இருக்கு, தீபாவளியில இருந்து இப்படிதான் இருக்கு, 2 o'clockல இருந்து இப்படிதான் இருக்கு. பாஸ்ட்ல இருந்து ப்ரெசென்ட்க்கு கனெக்ட் பண்றோம்ல, அந்த இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணுவோம் பாருங்க. ஐ ஹவ் நாட் மீட் ஹிம் சின்ஸ் லாஸ்ட் மந்த். நான் அவரை லாஸ்ட் மந்த்ல இருந்து பார்க்கல, லாஸ்ட் மந்த்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்க்கல. பாஸ்ட்
ப்ரெசன்ட் கனெக்ட் பண்றது சின்ஸ் லாஸ்ட் மந்த். கரெக்ட். she has been doing homework since morning. அவங்க ஹோம்ஒர்க்கை மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் செய்கிறாங்க. ஸோ பாஸ்ட் டு ப்ரெசன்ட் சின்ஸ் கரெக்ட். இப்போ சின்ஸை கன்ஜெக்ஷனாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, பாருங்க. இட் இஸ் 10 years since I saw him. இட் இஸ் 10 years since I saw him. நான் உங்களுக்கு ஒரு சொன்ன ஞாபகம் இருக்கா? ப்ரிப்போஷனா கன்ஜெக்ஷனா என்னன்றது. ப்ரிப்போஷனா என்னங்கிறது என்ன சொல்லியிருந்தேன், அந்த வேர்டுக்கு மீனிங் தரக்கூடாது. கன்ஜெக்ஷனா என்னது, ரெண்டு கிளாஸஸை சேர்க்கிறதுக்கு தான் கன்ஜெக்ஷன். இட்ஸ் 10 year கிளாஸு, ஐ saw him கிளாஸு, ரெண்டுத்தையும் இணைக்குது சின்ஸு, அது கன்ஜெக்ஷன். ஓகேவா, ரெண்டு கிளாஸஸை இணைச்சி ஒரே சென்டென்ஸ் ஆக்கி மீனிங் தரக்கூடியதோட நேமே கன்ஜெக்ஷன். ஓகேவா, ஐ ஹாவ் நாட் மீட் ஹிம், நான் அவனை பார்த்ததில்லை, சென்டென்ஸு கிளாஸு. ஹீ கேம் பேக் கிளாஸு. இது ரெண்டுத்தையும் இணைச்சி ஒரே சென்டென்ஸாக மாற்றுங்க. சின்ஸ் யூஸ் பண்ணுறோம் கன்ஜெக்ஷனுக்கு. ஐ ஹேவ் நாட் மீட் ஹிம் சின்ஸ் ஹீ கேம் பேக். ஓகேவா, கன்ஜெக்ஷனுங்கிறது ரெண்டு கிளாஸஸை கனெக்ட் பண்ணி ஒரு நியூ சென்டென்ஸாக உருவாக்குறது கன்ஜெக்ஷன். ஓகேவா, ஓகேங்க. பாருங்க, ஒரு ஸ்டிக்கு, இங்கே ஒரு ஸ்டிக் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டிக்கையுமே கம்மை போட்டு ஒட்டி ஒரு நீளமான ஸ்டிக்காக மாத்திரம் பார்த்தீங்களா, இது ஒரு கிளாஸு, இது ஒரு கிளாஸு. இந்த கம்முங்கிறது கன்ஜெக்ஷனு, ஒட்டி ஒன்னாக்குறோம்ல சென்டென்ஸ். புரியுதா? சின்ஸை அட்வர்பாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, பாருங்க. she went to USA in 2013 and I have not seen her since. அதாவது அவ 2003 யூஎஸ்ஏக்கு போனா, ஸோ அவளை நான் பார்க்கல. சீனுங்கிறது வெர்புக்கு வரக்கூடிய அட்வெர்புங்கிறது என்னது, வெர்பை வச்சு தானே அட்வெர்ப் வரும். இங்க அட்வெர்பா என்ன வந்திருக்கு, சின்ஸ் வந்திருக்கு. சின்ஸ் அட்வெர்பாவும் ஒர்க் ஆகுது. அடுத்த பாருங்க, was indeed a shock but she has since recovered from it. ஓகேவா, இங்க பாருங்க, இங்க சின்ஸ்ங்கிறது என்னது, சின்ஸ்ங்கிறது அட்வெர்பா ஒர்க் ஆகுது ரிகவர்டுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபார் நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, பாருங்க. ஃபார் இஸ் யூஸ்டு ஃபார் டைம் எக்ஸ்பிரஷன். டைமை சொல்றதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம் இன்டிஃபைனைட்ல. ஓகேவா, அண்ட் a special period of time 2 months 6 years 2 years எக்ஸெட்ரா. ஓகேவா, ஃபார் 2 years ஃபார் 6 months இந்த மாதிரி இடத்துல. ஓகேவா, டைம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம இன்ஃபினிட் டைம், ஒரு கரெக்டான டைம் இல்லாதப்போ சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள், ஐ ஷால் கோ டு டெல்லி ஃபார் 2 weeks. ஐ ஷால் கோ டு டெல்லி ஃபார் 2 weeks. டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணுது 2 months 6 years 7 years 2 hours 4 hours 3 hours இந்த மாதிரி இடத்துல ஃபார் தான் ப்ரிப்போஷனா வரணும். ஓகேவா, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஸ்டேட் வித் மீ ஃபார் 2 hours daily. 2 hours daily, 2 hours ஸ்பெஷல் பீரியட், கரெக்டான பீரியட் சொல்லுதுல, ஸோ ஃபார் தான் யூஸ் பண்ணணும் ப்ரிப்போஷன். she has been sleeping for 2 hours. 2 hours ஃபார் தான் யூஸ் பண்ணணும். she has been in a Delhi for 1 week. ஸ்பெசிஃபிக்காக அந்த டைம் சொல்லுது. நான் 1 week அங்கே இருக்க போகிறேன், 1 year அங்கே இருக்க போகிறேன், 6 year அங்கே இருக்க போகிறேன், 6 months அங்கே இருக்க போகிறேன். ஸ்பெசிஃபிக்காக டைம் சொல்லுதுல, ஸோ நம்ம ப்ரிப்போஷன் ஃபாராக தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, அடுத்த பாருங்க, ஃப்ரம் பட்வீன். ஃப்ரம் பட்வீன் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ரம் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸில் கட்டாயம் டு டில் அன்டில் கட்டாயம் வரணும். பெட்வீன் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸில் அண்ட் தான் வரணும். ஓகேவா, இப்போ பாருங்க, ஐ கேம் ஃப்ரம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ஐ எம் கோயிங் டெய்லி மீரட் டு டெல்லி. மீரட் டு, ஃப்ரம் மீரட் டு டெல்லி. ஃப்ரம் வந்துச்சுன்னா டூ வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான். அதே மாதிரி ஐ எம் ஒர்க்கிங் பிட்வீன் 7 AM to 7 AM and 6 PM. அதாவது டைம்ல பிட்வீன்னா 2 வரக்கூடாது. ஓகேவா, அண்ட் தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, he work in the office from 10 to 5. he work from the office 10 to 5. ஆஃபீஸ் ஒர்க்கு 8 to 5, 10 to 5 தான் இருக்கு. ஓகேவா, ஃப்ரம் வந்தா 2 வந்திருக்கு. ஓகேவா, அடுத்த பாருங்க, the reception will be held between. ரிசெப்ஷன் வந்து நடக்கும் எப்போனா 5 மணில இருந்து 9 மணிக்குள்ள. ஓகேவா, பெட்வீன் இந்த டைம்ல நடக்கும். ஓகேவா, இதை நல்லா தெரிஞ்சுக்கிறோம். பெட்வீன் வந்தா ஆண்ட் தான் வரணும், பெட்வீன் வந்தா 2 வரக்கூடாது. ஃப்ரம் வந்தா 2 தான் வரணும், ஃப்ரம் வந்தா ஆண்ட் வரக்கூடாது. ஓகேவா, நல்லா நான் தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரம் வந்தா 2 till அன்டில் தான் வரணும், பெட்வீன் வந்தா ஆண்ட் தான் வரணும். ஓகேவா, அடுத்த பாருங்க, பிஃபோர் அண்ட் அகோ. பிஃபோர் அண்ட் அகோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோருங்கிறது முன்னாடி நம்ம செஞ்ச ஆக்ஷனை சொல்லக்கூடியது பிஃபோர். ஓகேவா, அகோன்னா என்னது, ரொம்ப முன்னாடி. ஓகேவா, பிஃபோர்னா கொஞ்சம் முன்னாடி, அகோனா ரொம்ப முன்னாடி. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா, அகோங்கிறது பாஸ்ட் டைம் சொல்றது.
முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நம்ம பண்ணியிருப்போம், அதெல்லாம் பாஸ்ட்டு. கொஞ்சம் முன்னாடி பண்ணது அந்த இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்க எழுதிட்டு இருக்கீங்க, பிஃபோரா நீங்க என்ன ரைட் பண்ணீங்க, செஞ்சிட்டு இருக்க வேலையிலேயே கொஞ்சம் முன்னாடி. இப்படிதான் செஞ்சுட்டு இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ரூல் பார்த்தீங்க, பிஃபோர் என்ன ரூல் பார்த்தீங்க, அது வந்து பிஃபோர். அகோங்கிறது என்னதுன்னா லாஸ்ட் கிளாஸஸ், ஓகேவா. ஷி லெஃப்ட் இந்தியா 2 days ago அண்ட் பிஃபோர். 2 days அகோவும் யூஸ் பண்ணலாம், பிஃபோர் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஷி ஹேட் லெஃப்ட் இந்தியா பிஃபோர் ஷி வாஸ் மேரிடு. இங்க பிஃபோருங்கிறது கன்ஜெக்ஷனா வந்திருக்கு, ஓகேவா. பிஃபோருங்கிறது கன்ஜெக்ஷனா. ஷி ஹேட் லெஃப்ட் இந்தியா கிளாஸ், ஷி வாஸ் மேரிடு கிளாஸ், ரெண்டுத்தையுமே எனக்குது பிஃபோர் கன்ஜெக்ஷன், ஓகேவா. ப்ரெசீடிங் ஆக்ஷன், ஷி ஹேட் லெஃப்ட் இந்தியா பிஃபோர் ஷி வாஸ் மேரிடு. அதாவது அவளுக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே அவ வந்து அவள் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே அவ வந்து எங்க போயிட்டா, இந்தியா விட்டு வெளியே போயிட்டா, ஓகேவா. சாரி, ப்ரெசீடிங்கிறது ஆஃப்டர் வரணும், ஓகேவா. ப்ரெசீடிங்கிறது ஆஃப்டர் வரணும், ஓகேவா. ஆஃப்டர். பிஃபோருங்கிறது ஆஃப்டர் டினோட் பண்றது, அகோங்கிறது முன்னாடி சொல்லக்கூடியது, ஓகேவா. அவ இந்தியா விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணம் பண்ணி சாரி இந்தியாவுக்கு விட்டு சாரி ஷி ஹேட் லெஃப்ட் இந்தியா பிஃபோர் ஷி வாஸ் மேரிட். அதாவது பிஃபோர் வந்து ப்ரெசீடிங், அதுக்கு அடுத்தது பின்தொட்டு, ஓகேவா. அவளுக்கு ரெண்டுமே பாஸ்ட் தான், ஆனா இது கொஞ்சம் பாஸ்ட், அது பெரிய பாஸ்ட், ஓகேவா. அவ்வளவுதான். ஷி ஹேட் லெஃப்ட் இந்தியா, அவ இந்தியா விட்டு வெளியே போறதுக்கு போயிட்டா, அவ கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னங்குட்டியே, ஓகேவா. ப்ரெசீடிங் வருதுல, அதனால ஆல்ரெடி ப்ரெசீடிங், அக்யூசேஸ், இது அட்ரிபியூட்டிவ், இது எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன் கரெக்டா. ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாமே பாருங்க, ஓகேவா. ப்ரெடிகேட்டு, அட்ரிபியூட்டிவ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சொல்லி தந்திருக்கேன். அடுத்த பாருங்க, இன் அண்ட் அட். இன் அண்ட் அட் நம்ம எப்போ யூஸ் பண்றோங்க பாருங்க. இன்னுங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும்னா பெரிய கேஸ்ல, டவுனு, சிட்டி, கண்ட்ரி, கான்டினென்ட்டு, ஓசன் சாரி ஓசனு, சி, இந்த மாதிரி இடத்துல இன் யூஸ் பண்ணணும். அட்டி எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இன்னு, சிட்டி, டவுனு, கண்ட்ரிஸ். அட்டி எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடம், சின்ன இடம். இப்போ இந்தியாங்கிறது இந்தியா யூஸ் பண்ணும்போது இன் யூஸ் பண்ணணும். அதே இது டெல்லி யூஸ் பண்ணும்போது அட்டி யூஸ் பண்ணணும். ஐ எம் லிவிங், பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி லிவிங் இன் டெல்லி, ஹி லிவிங் இன் டெல்லி. டெல்லி பெரிய இடம், ஸோ இன் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதே இது ஹி லிவ்ஸ் அட் ரோஹிணி இன் டெல்லி. அதாவது இந்த இதுல ரோஹிணிங்கிறது ஒரு சின்ன இடம், டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம், ஸோ அட்டு யூஸ் பண்றோம். டெல்லிங்கிறது பெரிய இடம், ஸோ அதனால இன் யூஸ் பண்றோம். இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஹி வாஸ் இன் ஹி வாஸ் இன் இன் ஹி வாஸ் ஹி வாஸ் ஹி லிவிங் அட் டெல்லி இன் இந்தியாங்கிறப்போ இந்தியாங்கிறது பெரிய கேஸ், ஸோ அதனால ப்ரிப்போசிஷன் இன் போட்டிருக்கோம். டெல்லிங்கிறது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சின்ன இடம், ஸோ அட் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. புரியுதா. இது இப்போ வெறும் he is living in கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் பெரிய இடம், ஸோ இன் போடலாம். அதே இது he is living at கோயம்புத்தூர் இன் இந்தியாங்கிறப்போ கோயம்புத்தூர் என்ன பெரிய இடமா இருந்தாலும் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சின்ன இடம் தானே, ஸோ அப்போ கோயம்புத்தூருக்கு அட்டு போடணும், இந்தியாவுக்கு இன் போடணும். புரியுதா உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இன் அண்ட் இன்டு. இன் அண்ட் இன்டுனா என்ன பார்த்தீங்கன்னா, இன்னு வந்து நம்ம பொசிஷனை சொல்றதுக்கு போடுவோம், ஓகேவா. இன்டுங்கிறது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா மூமெண்ட்டை சொல்றதுக்கு, ஓகேவா. அதாவது இன்னுங்கிறது என்னதுன்னா, ஹி வாஸ் இன் பார்லிமெண்ட், ஹி வாஸ் இன் அசம்பிளி, ஹி வாஸ் இன் கிளாஸ் ரூம், ஹி வாஸ் இன் பிரின்சிபல் ஆஃபீஸ், இதுக்கு இன் போடணும். இதே இன்டு எப்போ போடுவோம்னா ஹி வாஸ் கேம் இன் டு பிரின்சிபல் ஆஃபீஸ், அதாவது ஒரு இடத்துல இருந்து பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு வராங்க, ஸோ இன்டு போடுவோம். ஹி வாஸ் கேம் இன் டு பார்லிமெண்ட், வேற இடத்துல இருந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள வராங்க, இன்டு ஒரு இடத்துக்குள்ள போகும்போது, அதாவது மூவ்மெண்ட்டை சொல்லும்போது இன்டு போடுவோம், பொசிஷனை சொல்லும்போது இன் போடுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் த கிளாஸ் ரூம், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்ல இருக்காங்க, ஸோ இன் போடுறோம். த ஸ்டூடெண்ட்ஸ் கேம் இன் டு கிளாஸ் ரூம், பிடி பீரியட் முடிஞ்சு கிளாஸ்க்குள்ள வராங்க, ஸோ கேம் இன் டு தான் போடணும், கரெக்டா. பிடி பீரியட் கிரவுண்ட்ல நடக்கும், அது முடிஞ்சு கிளாஸ் ரூம்ல வரனால இன்டு போடுவோம், ஓகேவா. அடுத்த பாருங்க, அப் அண்ட் அப்பான். அப் அண்ட் ஆன் அண்ட் அப்பான் எப்போ யூஸ் பண்றோம்னா ஆனு பொசிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்பானுங்கிறது வந்து மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனுங்கிறது த புக் இஸ் ஆன் த டேபிள், புக்குக்கு டேபிளுக்கு மேல புக் இருக்கு, ஆன் பொசிஷனை சொல்லுது, ஸோ ஆன் போடுவோம். அப்பானுங்கிறது நம்ம வந்து மூவ்மெண்ட்டுக்கு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, த புக் இஸ் ஆன் த டேபிள், த புக் இஸ் ஆன் த டேபிள், புக் டேபிளுக்கு மேல புக் இருக்கு, பொசிஷனை சொல்லுது, புக்கோட பொசிஷனை சொல்லுது, ஸோ ஆன் பொசிஷன்.
he throw a book up upon the table. அவன் புக்கை டேபிள் மேல தூக்கி போட்டுட்டான். அப்ப புக் அவன் கையில இருந்துச்சு. மூமெண்ட் மூலமா டேபிளுக்கு வருது. ஸோ அப்பான்னு போடணும். ஓகேவா? வித்தின், இன், ஆன், இன், குட் டைம். இதெல்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்றோங்கிறத பாருங்க. வித்தின்ங்கிறது எப்போ யூஸ் பண்ணோம்னா ஒரு இது வந்து முடியறதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் த எண்ட் டைம். ஒரு ஈவெண்ட் முடியுதுன்னா he came within 10 minutes. 10 மினிட்ஸ்க்குள்ள வந்துருவான். ஓகேவா? வித்தின் 10 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துருவான். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரமாட்டான். ஓகேவா? எண்ட் டைம் ஒரு ஃபிக்ஸ்டு டைம் கொடுக்கும்போது நம்ம வித்தின் கொடுக்கணும். ஓகேவா? இன்னும் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா எண்ட் ஆஃப் டைம். வரலாம், வராமலையும் போகலாம். ஓகேவா? பாருங்க. he will return in 10 minutes. அவன் 10 மினிட்ஸ்க்குள்ள வந்துருவான். 10 மினிட் he return in 10 minutes. 10 minutes 10 மினிட்ஸ்க்கு அப்புறமும் வரலாம், 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியும் வரலாம், தெரியாது. he will return within 10 minutes. வித்தின் 10 மினிட்ஸ்னா அவன் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்துருவான். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வர சான்சஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை வித்தின் வரும்போது. ஆனால் இன் வரும்போது 10 மினிட்ஸ்க்கு அப்புறமும் வரலாம், 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரலாம். ஓகேவா? த ட்ரெயின் இஸ் ரன்னிங் ஆன் டைம். ட்ரெயின் இஸ் ரன்னிங் ஆன் டைம். ஆன் டைம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் தெரியுமா? நான் ஏன் அதெல்லாம் சொல்லி தந்தேன்னு இப்போ புரியுதா? ஆன் டைம்ங்கிறது எக்ஸாக்ட் டைம். கரெக்டா இந்த டைம்ல ட்ரெயின் போகும். அதுக்கு அப்புறம் போகாது, அதுக்கு முன்னாடி வராது, கரெக்டா இந்த டைம்ல வரும். டில் அண்ட் டூ. டில் அண்ட் டூ எப்போ யூஸ் பண்ணா டில் வந்து டைமை சொல்லும் போது யூஸ் பண்ணுவோம். he study till 11 pm. 11 மணி வரைக்கும் அவர் படிக்கிறார். டில் யூஸ் பண்ணுவோம். டூ இஸ் பிளேஸ் டிஸ்டன்ஸ். அதாவது பிளேஸுக்கு முன்னாடியும் டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியும் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். ஐ வெண்ட் அப் டு. ஓகேவா? அப் டு ராணிபாக். ஐ வெண்ட் அப் டு ராணிபாக். ஐ வெண்ட் அப் டு 18 கிலோமீட்டர்ஸ். டிஸ்டன்ஸை சொல்றதுக்கும் பிளேஸை சொல்றதுக்கும் நம்ம அப் டு யூஸ் பண்ணுவோம் ப்ரிபோசிஷனா. ஓகேவா? ரூல் நம்பர் 5. ரூல் நம்பர் 5 ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், போன கிளாஸஸ்லேயே பார்த்தது தான். அட்வெர்ப் அட்ஜெக்டிவ்லாம் பார்த்தது தான். ஓகேவா? when two words are adjective require different, அதாவது ரெண்டு அட்ஜெக்டிவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு சென்டென்ஸ்ல வரும்போது நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. he is senior and older than I. இதுக்கு உங்களுக்கு கட்டாயம் ஆன்சர் தெரியும். ஏன்னா இது நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணியிருக்கோம். நான் இருக்கா என்ன சீனியர் வந்துச்சுன்னா டூ தான் யூஸ் பண்ணணும், தேர்ன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சீனியருக்கு கூட இது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ அது கூட டூ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. he is senior to and older than ஐங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? he dress is different. his dress is different and cheaper than mine. அதாவது இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃப்ரம் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி இது நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். கரெக்டா? இஸ் யங்கர் அண்ட் டாலர் தென் ஹெர் சிஸ்டர்ஸ். சென்டென்ஸ் கரெக்டாக தான் இருக்கு, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஓகேவா? ஓகே ஓகே. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னையோடைய கிளாஸ். இன்னையோட கிளாஸோட பிடிஎஃப் உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ முடிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல் அவைலபிளாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் ப்ரிப்போசிஷன்ட்டு எஸ்பி பக்ஷி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு 367 ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி ஒரு 10 ப்ரிப்போசிஷன், இன்னைக்கு ஒரு 10 ப்ரிப்போசிஷனு, நாளைக்கு ஒரு 10 ப்ரிப்போசிஷன், டெய்லி ஒரு 10 ப்ரிப்போசிஷன் அதோட மீனிங் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அது கட்டாயம் நம்மளுக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸு க்ளோஸ் டெஸ்ட் செய்யும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு நம்மளுடைய இன்னைக்கு டெலகிராம் சேனலில் எஸ்பி பக்ஷி புக்கோட பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணுறேன். இன்னையோட டெய்லி கிளாஸோட பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இன்னையோட கிளாஸோட பிடிஎஃப் அவைலபிள் உங்களுக்கு கொடுத்துட்டு கூடவே சேர்த்து உங்களுக்கு வந்து எஸ்பி பக்ஷி புக்கோட கம்ப்ளீட் பிடிஎஃப்பும் தரேன். அதில் இந்த 367 இம்பார்ட்டன்ட் ப்ரிப்போஷன் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். ஓகேவா? டெய்லி ஒரு 10 படிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. 367 நினச்சிங்கன்னா பிரச்சனை. டெய்லி 10 படிங்க. ரொம்ப பெரிய டாஸ்க்கு கிடையாது. கரெக்டாக? ரொம்ப பெரிய டாஸ்க்கு அது வந்து கிடையாது. ஓகேவா? அதை நீங்கள் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட கிளாஸோட ஃபீட்பேக்கு கட்டாயம் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருக்கா? சார் எனக்கு இந்த ரூலில் டவுட் இருக்குது, எனக்கு இது புரியல, ஏங்கிறத சொல்லுங்கன்றதை கட்டாயம் கேளுங்க. 1க்கு 2 டைம் அந்த ரூலை பாருங்கள். கட்டாயம் ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க 8 கிளாஸஸை பார்த்துட்டு இந்த ப்ரிப்போசிஷன் பாருங்கள். 8 கிளாஸஸ் நீங்கள் பார்க்கலன்னா இந்த ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு புரியாததுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அது சில டேர்ம்ஸ்லாம் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், ரிலேட்டிவ் இன்டகிரேட்டிவ் ப்ரொனவுன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ப்ரீவியஸ் கிளாஸஸ் கட்டாயம் பாருங்கள். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் எஸ்எஸ்சி ஜிடி எம்டிஎஸ்க்கு கம்ப்ளீட் கிளாஸஸ் டீச் பண்ணுறோம். இந்த டெய்லி 2 ஹவர்ஸ் எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமோடைய ஜாயினிங் லெட்டர் தரேன். ஓகேவா? கம்ப்ளீட் கிளாஸஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் கட்டாயம் 200% கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ கிளாஸோட ஆப்போட லிங்க், எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி கோர்ஸ் வாங்கணுங்கிற லிங்க், கூடவே சேர்த்து கோர்ஸில் என்னெல்லாம் கவர் பண்ணுறோங்கிற லிங்க், கூடவே சேர்த்து கம்ப்ளீட் கிளாஸ் ஷெட்யூல் பிளானும் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். அட்வான்ஸ் மேக்ஸுக்கு இந்த கோர்ஸ் சேர்ந்துக்கோங்க. சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் படிக்கிறவங்க இந்த கோர்ஸ்
அண்ட் இந்த கோர்ஸ் ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. GDMTS படிக்கிறவங்க இந்த கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? உங்களுக்கு வேற எதுவும் கோர்ஸ் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.